ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरूपयश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। मूकं करोति वाचालं पङ्कुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम् तत्सत्। नमस्तस्मै भगवता कृष्णाय अद्भुत कर्मणे अनन्तायादिभूताय கூதஸ்தாயாத்மனே நமஹ. அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக, எல்லையற்ற ஆதாரமாக, நிரந்தர மையமாக, ஒவ்வொரு செயலும் ஆச்சரியத்தை தரக்கூடிய அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. வெல்கம் ஒன்ஸ் அகைன். நம்ம இந்த பக்தி சாஸ்திரி 10வது அத்தியாயத்துல இருக்கோம். நம்ம பூரணத்தின் வைபவம். நம்ம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அகில உலக கிருஷ்ண பக்தி ஸ்தாபக ஆச்சாரியார் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களுடைய கருணை, நம்ம ஆன்மீக ஆச்சாரியார்களுடைய கருணை, மூத்த வைஷ்ணவருடைய கருணை, அவங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் வேண்டி அவர்களுடைய கருணைக்காக பிரார்த்தனை செய்து இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்க போறோம். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த 10வது அத்தியாயம், இதுல முடிஞ்ச வரைக்கும் 18 ஸ்லோகங்கள் வரைக்கும் இன்னைக்கு முடிக்க பார்க்கலாம். நம்ம 7 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். யாராச்சும் சொல்ல முடியுமா ஜஸ்ட் சம்மரி ஆஃப் ஃபர்ஸ்ட் 7 ஸ்லோகாஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு? மறந்துட்டீங்களா? என்னாச்சு? ஹரே கிருஷ்ண பிரபு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகா பகவானுடைய வைபவம் பத்தி சொல்றாரு பிரபு, ஐஸ்வர்யங்களை பற்றி. அர்ஜுனன் நலனுக்காக இத சொல்றாரு. அப்புறம் செகண்ட் நானே ஆதின்னு சொல்றாரு. பகவான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம்னு சொல்றாரு. வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பிரம்ம சமீதில இது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. தேவர்களை பற்றியும் பகவான் சொல்லியிருக்கிறார். ஓகே. சோ நம்ம இந்த அத்தியாயம் எப்படி நம்ம துவக்கணும் அப்படின்னா, கடைசி ஸ்லோகம் 9வது அத்தியாயத்தினுடைய ஒரு கடைசி ஸ்லோகம் மன்மனா பவமத் பக்தோ சொன்னார் இல்லையா அவரு. சோ மனதை பகவான் மீது ஒருங்கிணைத்து அவரையே தன்னுடைய நினைவில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள். ஸோ அது எப்படி நம்மளால மனசுல வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய வைபவங்களை பத்தி நம்ம முதல் 7 ஸ்லோகங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்துக்குமே மூல காரணம் அவர் தான். முதல் 7 ஸ்லோகங்களை பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாரமாக அனைத்து விஷயங்களுக்குமே ஆதாரமாக இருப்பவர் பகவான் அப்படின்னு. பகவானுக்கு ஆதியும் கிடையாது, அதாவது ஆரம்பமும் கிடையாது, முடிவும். அப்படியே எப்பவுமே இஸ் எட்டர்னலி அவைலபிள். அவருக்கு ஒரு பிறப்பு, நம்மள மாதிரிலாம் ஒரு பிறப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதை யாரெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த விஷயம் பகவான் பிறப்பற்றவர் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதை எவன் ஒருவன் முழுமையாக தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய பாவத்தில் இருந்து, அதாவது பாவ வினைகள் எதுவுமே இல்லாம he is free from impious activities, free from sin. அதே மாதிரி அதுக்கப்புறமா சப்சிக்வெண்டா அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய பல்வேறு வகையான குணங்கள், மாயையிலிருந்து வருபவர், தன்னைத்தானே கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டிருப்பவர், அந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களை நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு கடைசியாக அந்த 7வது ஸ்லோகம் வரும்பொழுது, இதுக்கப்புறமா வரப்போற 4 முக்கியமான ஸ்லோகங்கள் அப்படிங்கும்போது சதுர்ஸ்லோகி. இந்த சதுர்ஸ்லோகியில முழுமையாக இது சொல்ல போனா ராமானுஜாச்சாரியார் அவங்க எல்லாமே நம்ம இதை பேசணும், போன கிளாஸ்லயே பேசணும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை மையமாக வைத்து, இந்த 4 ஸ்லோகங்களையும் மையமாக வைத்து அவர் பகவத்கீதையினுடைய ஒரு முழு சாராம்சம், அதாவது பாஷ்யம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாஷ்யம்
ராமானுஜாச்சாரியர் ஒரு பாஷ்யம் எழுதுவதற்கு ஆதாரமாக இருந்தது இந்த 4 ஸ்லோகங்கள், வரக்கூடிய 4 ஸ்லோகங்கள். அதே மாதிரி இந்த 4 ஸ்லோகங்களை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கும்போது ஃப்ளோ, அந்த 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 நீரோட்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த 4 ஸ்லோகங்களுடைய நீரோட்டம் எப்படி அப்படின்னா சம்பந்தம், அபிதேயம், பிரயோஜனா, எப்படி நம்ம பகவானோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அபிதேயா அப்படிங்கும்போது அந்த தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட பிறகு அதை நோக்கி நாம் செய்ய வேண்டிய செயல்கள். ஒரு உறவு ஏற்படுத்தியாச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதை இன்னுமே ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் இல்லையா? அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக நம்மளால முடிஞ்சது என்னெல்லாம் பண்ணுவோமோ, தட் இஸ் கால்ட் த டிவோஷனல் சர்வீஸ். நம்ம டிவோஷனல் சர்வீஸ் எப்படி பண்ணிட்டு பகவானோடு அந்த தொடர்பை, அவர் மீது நம்முடைய அந்த அன்பை எப்படி வளர்த்து கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அபிதேயா அப்படின்னு. பிரயோஜனா அப்படிங்கும்போது என்னன்னா, பிரயோஜனமா ஏதாச்சும் பண்ணுப்பான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அந்த பலன். சோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 8வது ஸ்லோகத்துல இந்த 3 கருத்துகளுமே அதுல நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். 9வது ஸ்லோகம் அபிதேயா பிரயோஜனா, 10, 11ல அகைன் அபிதேயா. சோ சம்பந்தம் அப்படின்னா யாரோட சம்பந்தம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த திரும்ப நீங்க 9வது சாப்டருக்கு கடைசிக்கு போனீங்கன்னா அந்த மன்மனா பவமத் பக்தோ அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல பகவான் என்னையே வச்சுக்கணும் அப்படிங்கும்போது அப்ப அவருடைய ஐஸ்வர்யங்கள், அவருடைய அந்த செல்வங்கள், அந்த வைபவங்கள் அதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது இல்லையா? சோ அந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்பொழுது நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய சம்பந்தம் யாரோடு என்றால் பகவான் கிருஷ்ணரோடு. அதே போல அபிதேயா அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பக்தி, டிவோஷனல் சர்வீஸ், பக்தி தொண்டு. யார் மீது நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமோ, ஒரு தாய் ஒரு குழந்தை மேல ஒரு உறவு, குழந்தை ஒண்ணு பிறக்குது, ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் ஒரு தொடர்பு, அம்மா குழந்தை, தாய் சேய் அப்படின்னு அந்த ஒரு உறவு ஏற்படும் பொழுது அந்த தாய் என்ன பண்றா அப்படின்னா அந்த குழந்தைக்கு தன்னுடைய சேவகத்தை துவக்குகிறாள். அந்த குழந்தைய பேணி காப்பதில், பராமரிப்பதில் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. பலனாக என்ன ஏற்படுகிறது என்றால் அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது வரைக்கும் ஒரு அன்பு மற்றவங்க பார்த்துதான் இருக்குமே தவிர அவங்களுக்குன்னு ஒரு உறவு ஏற்பட்டு ஒரு குழந்தை ஒண்ணு வந்த உடனே அந்த அன்பு எப்படி போகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த தாய்க்கும் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ இருக்கக்கூடிய பாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அது ஒரு வாத்சல்ய பாவம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அது போல இங்கு பார்க்கும்போது அந்த பக்தி அபிதேயா பகவான் மீது ஏற்பட்ட பிறகு கடைசியாக ஏற்படுவது கிருஷ்ண பிரேம், தட் இஸ் கால்ட் பிரயோஜனா. ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம 8வது ஸ்லோகத்துக்கு நம்ம போக போறோம். அகம் சர்வஸ்ய பிரபு, ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த சதுர்ஸ்லோகியில முதல் ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தஹ சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் பூதபாவா சமன்விதஹ. படிங்கோ தாரக் மாதாஜி, ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்கோ. அன்மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. அகம் சர்வஸ்ய பிரபோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் பூதபாவ சமன்விதஹ. பொருளரை, ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்துக்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறார். எதற்கு ஆதாரமாக இருக்கிறார்? ஆன்மீக உலகத்திற்கும் அவர் ஆதாரம், பௌதீக ஜட உலகத்திற்கும் அவர் ஆதாரம். அகம் சர்வஸ்ய பிரபவோ. சோ பகவான் சொல்றாரு, இந்த இடத்துல பகவான் டைரக்டா பேசுறாரு, எல்லாத்துக்குமே காரணம் நான் தாண்டா அர்ஜுனா அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு மத்தக சர்வம் பிரவர்த்ததே அப்படிங்கும்போது அனைத்துமே என்னிடத்திலிருந்து தோன்றுகின்றன. இப்ப இந்த 2 லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரபவோ பிரவர்த்ததே, அந்த ரெண்டுமே பார்க்கும்போது ஒரே பதம். ஆதாரம் நான் தான், என்னிடமிருந்து தோன்றுகிறது. பிரபு ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி அர்த்தம் இருக்கிற மாதிரி இருக்கே பிரபு அப்படிங்கும்போது இது இந்த சமஸ்கிருத இலக்கணத்தில் பார்க்கும் பொழுது இட்ஸ் நாட் அ ரிப்பிட்டிஷன். ஆக்சுவலி
ஒரே பதத்தை வந்து கிருஷ்ணர் யூஸ் பண்றாரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சமஸ்கிருத இலக்கணத்துல பிரவர்த்ததே அப்படிங்கிறது நிகழ்காலம், பிரசன்ட் டென்ஸ் அப்படிமா இல்லையா, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் டென்ஸ் சொல்ற மாதிரி நிகழ்காலம். நிகழ்காலம் அப்படின்னா எங்கிட்ட இருந்து ஒரு பொருள் தோன்றிவிட்டது. ஓகே, தோன்றிய பிறகு அந்த பொருளை பராமரிப்பவன் அப்படிங்கும்போது என்னன்னா இஸ் மெயின்டைனிங் வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் இல்லையா, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பராமரிப்பு அப்படிங்கும்போது ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது நல்லா ஓடுது அப்படின்னா அதை டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் அதுக்கு ஆயில் மாத்திரம் அந்த மாதிரி பார்க்கும்போது இட் இஸ் அ பிரசன்ட் டென்ஸ். சோ அந்த மாதிரி இந்த பிரவர்த்ததே அப்படிங்கிற விஷயம் இங்க என்ன அப்படின்னா, என்னிடம் இருந்து அனைத்துமே தோன்றுகின்றன, அதை பாதுகாப்பது நான் தான் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்திருக்கோம், நிறைய ஸ்லோகங்கள் நம்ம பார்த்திருக்கும் போது 3 வகையான என்ன சொல்றது, 3 வகையான ஒரு கடவுள்னு சொல்ல முடியாது, ஓகே கடவுள்னே சொல்லலாம், தேவர்கள்னு சொல்றோம். அந்த தேவர்கள்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிருஷ்டி செய்வார், அதை பராமரிப்பார். இன்னொருத்தர் வெறும் சிருஷ்டி மாத்திரமே செய்வார், அவரால் கட்டுப்படுத்த முடியாது. இஸ் நாட் அ கண்ட்ரோலர், மெயின்டைன் பண்ண முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. இன்னொரு வகையான மக்கள் அப்படிங்கும்போது அதாவது பக்தி அல்லாதவர்கள், ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் பக்தி நம்பிக்கை இல்லாதவர்கள். அப்படிங்கும்போது அவர்கள் சிருஷ்டியும் செய்வது கிடையாது, அதை பராமரிப்பதும் கிடையாது. அப்படின்னா அவங்களுக்கு வந்து எது மேலேயும் நம்பிக்கையும் கிடையாது, அவங்க வந்து தே ஆர் குட் ஃபார் நத்திங், அந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த இடத்துல பகவானை பத்தி பார்க்கும்போது ஒரு நீதிபதி அப்படிங்கும்போது அந்த நீதிபதி மீது நம்பிக்கை இருந்து அப்படின்னு பார்க்கும்போது அந்த நீதிபதி கிட்ட போவாங்க, பல்வேறு விஷயங்களுக்காக போகும்போது தீர்ப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது. அது போல பகவானிடம் நம்ம வந்து போறோம் அப்படிங்கும்போது நம்மை பராமரிப்பதற்கான தீர்ப்பை அவர் வழங்குகிறார். அந்த நீதிபதி கிட்ட யாருமே போகல அப்படிங்கும்போது அந்த நீதிபதி உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டார். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில, ஒரு பௌதிக வாழ்க்கையில வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு என்ன பண்றோம், போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இல்லையா, கேஸ் போடுறோம், அந்த மாதிரி போகும்போது. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஜட வாழ்க்கையில் உங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை ஏற்பட வேண்டும், இந்த ஜட வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் அப்படிங்கும்போது அந்த நீதிபதியான பகவானிடம் எவன் ஒருவன் சரணடைகிறானோ அப்பதான் அந்த நீதிபதியானவர் அவருக்கான ஒரு வழிமுறைகளை கூறுவார். அவர் வந்து இஸ் இம்பார்ஷியல், அவருக்கு வந்து பாரபட்சமே கிடையாது, யாரு வராங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி. அவரா போய் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்ல மாட்டாரு. அது வந்து ரூல் புக்ல கொடுக்கப்பட்டு விட்டது, சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம்ல, அதுல எல்லாமே இருக்கு. அதை நீ ஃபாலோ பண்ணாட்டி நீ தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா அனைத்தையுமே பராமரிப்பவன் நான். சோ அந்த பராமரிக்க கூடிய பகவானை எவன் ஒருவன் அணுகுகிறானோ அவனை நோக்கி பகவான் வருகிறார். சோ அவர்தான் ஆதாரம், அவர்தான் நம்மை பராமரிப்பவர். இதிமத்துவானா இதை எவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ, இந்த கான்செப்டை எவன் புரிஞ்சுக்கிறானோ, he is the person, he is the maintainer அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது பஜந்தே மாம் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, யோகினாம் அபி சர்வேஷா மத்கதேனந்தர் ஆத்மனக, அதுல பார்த்திருக்கோம். இதை நம்ம இன்னொருட்டையும் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம். பஜந்தே அப்படிங்கும் போது என்னன்னா சமஸ்கிருத இட் இஸ் அன் ஆக்ஷன், அதாவது வெர்புன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல இல்லையா, செயல்களை குறிக்கக்கூடியது. சோ அந்த பஜந்தே அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா முழு மனதோடு பகவானுக்கு நான் வந்து சேவகம் பண்ணணும் அப்படின்னு முழு மனதோடு ஒருவன் தன்னை அந்த செயலில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இட் இஸ் நாட் அ ரிச்சுவல். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே வேண்டா வெறுப்பா காலையில எழுந்து இன்னைக்கு பண்ணணுமே, இன்னைக்கு ஆபீஸ் போகணுமே, ரொம்ப டயர்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சுவலிஸ்டிக்கா அவங்க பண்ணுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து போறாங்க அப்படின்னா சம்பளம் வர்ற அன்னைக்கு வேணா இன்ட்ரெஸ்டா போவாங்க, மத்த நாள்ல வந்து திரும்ப அதே பாஸை பார்க்கணும், திரும்ப அதே ஸ்டாஃபோட பேசணும், திரும்ப அதே வேலையை செய்யணும் அப்படின்ட்டு இட் வில் பிகம் a ritualistic thing for them. சோ பகவான் இங்க அதான் சொல்றாரு, அந்த பஜந்தே அப்படின்னா அவ்வளவு ஆர்வமாக அந்த அந்த வாட் டு யூ சே தட், நீங்க வந்து ஒரு 16 ரவுண்டு மாலை நீங்க பண்றேன், 4:30 to 6 மணிக்குள்ள நான் பண்றேன் அப்படின்னு நீங்க ஒரு சங்கல்பம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா எவ்ரி டே யூ ஹேவ் டு டூ 4:30 to 6 o'clock. That sankalpa has to be committed.
திஸ் இஸ் கால்டு ஹோல் ஹார்ட்டட்லி யூ ஆர் டூயிங். உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்க அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் பிகம்ஸ் அ ரிச்சுவலிஸ்டிக். நம்மளுக்கு வந்து அது என்னன்னா, செய்யணும் இன்னைக்கு 16 மாலை நான் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்பிளிட் பண்ணி எப்பெல்லாம் பண்ண முடியுமோ அப்பெல்லாம் பண்ணிட்டு போய் நான் 16 மாலை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறோம். சோ அதுதான் இந்த பஜந்தே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த அளவிற்கு பகவானை எவன் ஒருவன் பிரார்த்தனை செய்கிறானோ, பூதா மீன்ஸ் தட் என்லைட்டன் மீன்ஸ் என்ன, அந்த ஞானம் பெற்றவன். அது எங்கிருந்து வருதுன்னா, அந்த இதயத்திலிருந்து அந்த உணர்ச்சிகள் வர வேண்டும், அந்த அன்பு பரிமாற்றம். ஒரு தாய் ஒரு குழந்தைகிட்ட, அந்த தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அந்த குழந்தையை பராமரிக்கும் போது முழு மனதோடு அந்த குழந்தையை பராமரிப்பாள். அவளுக்கு என்ன இருக்கோ இல்லையோ அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணுங்கிற ஒரு நிலையில அந்த தாய் இருக்கும்போது எப்படியாச்சும் அந்த குழந்தைக்கு அந்த பாலை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவா. அது போல பாவ சமன்விதகா அப்படிங்கும்போது அந்த அளவு, அந்த ஒரு உணர்ச்சி, அதாவது அந்த இதயத்திலிருந்து எழக்கூடிய எமோஷன்னா இங்க என்ன அப்படின்னா, ஃபுல்லி சரண்டர் டு தி சுப்ரீம் லார்ட். அந்த பகவானுக்காக நாம செய்யணும், ஒரு கடமையாக இல்லாமல் மனப்பூர்வமாக அந்த பாவத்தில், அந்த பிரேமையில் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, சாஸ்திரங்கள் மூலமாக இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? பகவான் தான் ஒரிஜினல், இஸ் த சோர்ஸ். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்த சர்வ காரணம். பிரம்ம சமித்துல சொல்றாங்க இல்லையா, இது ஒரு சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு செய்தி. நம்ம இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரம் அளிப்பவர்களிடமிருந்து மட்டுமே இது போன்ற செய்திகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளே சுயமா எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு புரியவே புரியாது. சோ இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த பரம்பரையில், அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையில், நீங்க வந்து 4 பரம்பரையில எந்த பரம்பரையில வேணாலும் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளலாம். எல்லா மார்க்கமுமே ஒரே மார்க்கம்தான். அப்படி போகும்பொழுது அவர்களிடமிருந்து இந்த ஆதாரத்தை, இந்த செய்தியை நாம் பெற வேண்டும். இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, ரிசல்ட் என்ன அப்படின்னா, முடிவு என்ன? பலன் அப்படின்னா பெனிஃபிட், சோ முடிவு, தட் ரிசல்ட். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்முடைய கற்பனைக்கு ஏற்பட்ட ஒரு சில விளக்கங்களில் இருந்து நாம் விளக்கப்படுகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆதாரபூர்வமான செய்தியை நீங்க கேட்கும் பொழுது பரிபூர்ண நம்பிக்கை அந்த செய்தியின் மீது ஏற்படுகிறது. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயத்தின் மூலம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆச்சாரியர்கள் சாஸ்திரத்தை மேற்கோள் காண்பித்து இந்த விளக்கங்களை தருகிறார்கள். இந்த பர்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது, நிறைய சாஸ்திரங்கள் தரப்பட்டிருக்கிறது. கோபால தபனி உபனிஷத், அதுல வந்து பிரம்மதேவனுக்கு பகவான் கிருஷ்ணர் ஆரம்பத்தில் எப்படி இந்த ஞானத்தை வழங்கினார். இப்ப நம்ம பாகவதம் அப்படின்னு பேசும்பொழுது, பாகவதம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டோம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டே இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா, அந்த ஞானம் எப்படி வந்து பகவத்கீதையில வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிறார் பகவான், இந்த ஞானமானது இக்ஷவாகுக்கு, சூரிய தேவனுக்கு அப்படின்னு பல கோடி வருடங்களுக்கு முன்பு என்னால் தரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பிரம்மதேவனுக்கு வழங்கப்பட்ட இந்த சாஸ்திரம்தான் அது பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கு, அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா, சப்த ரிஷிகள், ஆதித்யர்கள், ருத்ரர்கள், இந்திரதேவன், வசுக்கள், அந்த பொருளுரை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த விஷயங்கள், இந்த ஞானமானது வந்து கொண்டே இருக்குது. என்ன ஞானம்? பகவான் தான் ஆதாரம், அவர்தான் அனைத்திற்குமே ஆதாரம். ஹி இஸ் த ஒரிஜினல் சோர்ஸ். எங்க இருந்து வருது அப்படின்னா பகவானிடம் இருந்து. அப்படின்னா பகவான் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஒரே ஒருவர் தான், அந்த நாராயணன், அந்த பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் ஆதாரம். சோ இந்த ஒரு விஷயங்கள், அதைத்தான் நாம் யாரிடமிருந்து பெறுகிறோம் என்றால் அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்களிடமிருந்து பெறுகிறோம். சோ நம்ம எல்லாம் வந்து இப்ப இஸ்கான்ல இருக்கிறோம், இஸ்கான்ல இல்லாதவர்கள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து பல்வேறு வகையான ஆச்சாரியர்களை அணுகுவார்கள், சம்பிரதாயத்தை அணுகுவார்கள்.
யூடியூப்ல நிறைய ஸ்பீச்சஸ் இருக்கும், பல்வேறு வகையான சப்தாகத்தை போய் கேட்பாங்க. கேட்டுட்டு அறகுறையா ஒரு நாலேஜ் வாங்கிட்டு நம்ம வந்து ஏதாச்சும் பேசும்போது நம்ம கிட்ட ஒரு குதர்க்கமாக, இது என்ன பிரபு லாஜிக், இந்த லாஜிக் சரியா இல்லையா, அந்த லாஜிக் சரியா இல்லையா அப்படின்னு அவங்க எல்லாமே ஒரு 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 பௌதிக கண்ணோட்டத்தோடு தான் பகவான் கிருஷ்ணரையே அணுகுவார்கள். நம்ம எது சொன்னாலும் அது அப்படியே ஜட வாழ்க்கையில இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணிப்பாங்க. பிருந்தாவனத்துல வந்து கோபியர்களோடு நடனம் ஆடினார், ராசலீலை பகவான் செஞ்சாரு அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து என்னால எப்படி இவ்வளவு பொண்ணுங்களோட டான்ஸ் ஆட முடியும், அந்த ஒரு கண்ணோட்டத்தோட தான் அவங்க பார்ப்பாங்க. அதை பகவானினுடைய அந்த ஐஸ்வர்யம் எப்படி தன்னை விரிவங்கப்படுத்தி கொண்டு அத்தனை கோபியர்களுக்கும் இணையாக ஆடுவது போல அவர்களுக்கு ஒரு மாயையை உண்டாக்கினார் அப்படிங்கிற விஷயத்த அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அதுதான் இந்த பக்தர்களான அகில பக்தி, இந்த இஸ்கான் பக்தர்கள் நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பகவத்கீதை அங்கீகரிக்கப்படாத ஆச்சாரியர்களால் எழுதப்பட்ட, தத்துவவாதிகளால் எழுதப்பட்ட, கற்றறிந்தவர்களால் எழுதப்பட்ட, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பகவத்கீதா வந்து பிரபுபாதர் அப்பயே எழுதியிருக்காரு. இந்த பகவத்கீதா யதாரூபம் வரும்போதே அவர் சொல்லிட்டாரு, 700-800 கமெண்ட்ரிஸ் இருக்கு பகவத்கீதாக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும். இப்ப கண்டவங்க எல்லாம் வந்து கமெண்ட்ரி எழுத ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் புரியாதது எல்லாமே போட்டு எழுதுறாங்க. அதை யாராச்சும் படிக்கும்போது தவறான ஒரு புரிதல் ஏற்படுகிறது. சோ அத மாதிரி நமக்கு இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு யாராச்சும் சொல்ற அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு தவறான புரிதல். பகவான் கிருஷ்ணர் அப்படின்னா எல்லா ஐஸ்வர்யங்களும் உள்ளவர், எல்லா வைபவங்களுக்கும் அதிபதி அவர். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹீ இஸ் த ஆரிஜின். இதை நான் ஏன் இப்படி வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, இஸ்கான்ல இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கும் போது அந்த நம்பிக்கை கொஞ்சம் தளர்ந்து விடுகிறது அவர்களுக்கு. அந்த தளர்ந்து வேற எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் எனக்கு ஒரு பரிகாரம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவர்தான் எல்லாத்துக்குமே ஆதாரம், அவர்தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு பதத்திற்கான உண்மையான விளக்கம் அவங்களுக்கு தெரிய வரும்பொழுது எந்த மாதிரி ஒரு சோதனை வந்தாலும் அவர்கள் வந்து அந்த பகவான் கிருஷ்ணர் மீது உள்ள ஒரு நம்பிக்கையை அவர்கள் ஸ்திரமாக மனதில் முடிவை வைத்துக் கொண்டு, பகவான்னா இவர் தான், கிருஷ்ணர் தான், எனக்கு எது நடந்தாலும் அதற்கு காரணம் அவர் தான், அவர் என்னை எல்லாத்தையும் சமாளிச்சுப்பாரு, பிகாஸ் ஹி இஸ் a மெயின்டைனர், என்னை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை இருந்தாலே ஒழிய நம்மளால மேலும் 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 சிறப்பான ஒரு பக்தி நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை கூட உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். நாரத முனி வந்து ஒரு வாட்டி வரும்போது 2 பேரை பாக்குறாரு ஜட வாழ்க்கையில. நாரத முனி வந்து ஒரு பெரிய பாகவதரை பாக்குறாரு. அந்த பாகவதரை பார்க்கும்போது அந்த பாகவதர் கேட்கிறார் நாரத முனியை பார்த்து, நாரத முனி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கு, பகவான் எப்படி இருக்கார், நாராயணன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க திரும்ப அவரை பார்க்கும்போது நான் எப்போ முக்தி அடைவேன், எனக்கு இந்த ஜென்மத்துல முக்தி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எனக்கு கேட்டுட்டு வந்து சொல்லுங்க அப்படிங்கிறார். அதே மாதிரி அவர் நடந்து போகும்போது ஒரு செருப்பு தைக்கிறவன், காப்லர், அந்த செருப்பு தைப்பவனும் நாரத முனியை பார்த்து அவருக்கு மரியாதை எல்லாம் செலுத்தி விட்டு, நாரத முனி ரொம்ப நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கு, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், பகவானையே பார்த்த ஒரு சந்தோஷம் அப்படின்னு பண்ணிட்டு அவர் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறார். கேட்ட உடனே நாரத முனி கேட்கிறார், நீ இந்த தொழிலே இருக்கியே, உனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையா, உனக்கு வந்து வேற ஒரு பிறவி எடுத்து இந்த சுழற்சியில இருந்து நீ மீள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை உனக்கு இல்லையா, அதற்காக நீ பிரார்த்தனை எதுவும் பண்ணிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் பகவானினுடைய செயல், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த செருப்பு தொழில் தைக்கிற வேலையிலே மும்முரமாக இருக்கிறான். பகவானை போய் பார்க்கும்போது நாரத முனி கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் வரும்பொழுது 2 பேரை பார்த்தேன், ஒரு பாகவதரை பார்த்தேன், ஒரு செருப்பு தைப்பரை பார்த்தேன், இவங்க 2 பேருக்கும் எப்ப முக்தி கிடைக்கும், இவங்க 2 பேருக்கும் இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து மீண்டும் இந்த பிறப்பு இறப்புல இருந்து அவங்க எப்ப வருவாங்க அப்படிங்கும்போது பகவான் சொல்றாரு, இதற்கான விடையை நீயே தெரிந்து கொள்வாய், நீ போய் அவங்கள பார்க்கும்போது சொல்லு, பகவான் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்தாரு, நான் போய் பார்க்கும்போது அவர் ஒரு சின்ன ஊசியினுடைய காது வழியாக ஒரு பெரிய யானையை உள்ள வச்சு இழுத்துட்டு வராரு,
இந்த வாள் மாத்திரம் வரல, வாளை இழுத்துக்கிட்டு இருந்தாரு நான் போகும்போது, அதனால பேச முடியல என்னால அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லு அப்படிங்கிறாரு. கீழே வராரு, வந்த உடனே அந்த பாகவதரை பாக்குறாரு. ஓ பாகவதர் பார்த்த உடனே, ஓ நாரதமுனி நீங்க போயிட்டு வந்தாச்சா, வைகுந்த லோகம் போய் பகவான் நாராயணனை பார்த்துட்டு வந்துட்டீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேனே ஒரு கேள்வி அப்படிங்கும்போது அப்ப சொல்றாரு, நான் கேட்கணும்னு தான்ப்பா நினைச்சேன், ஆனா முடியல, பகவான் ரொம்ப பிஸியா இருந்தாரு. என்ன அப்படி ரொம்ப பெரிய பெரிய பிஸியா அவர் இருந்தாரு அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த காது ஓட்ட வழியா, காது ஊசியினுடைய காது வழியாக பகவான் ஒரு யானையை போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த வால் மாத்திரம் வரல, வாளை இழுத்துக்கிட்டு இருந்தாரு. நானும் ரொம்ப நேரம் நின்னு பார்த்தேன் அந்த இடத்துல. அவர் அதையே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்ததால என்னால இந்த கேள்வியை கேட்க முடியல அப்படின்ன உடனே அந்த பிராமணர் சொல்றாரு, பாகவதர் சொல்றாரு, நாரதமுனி நான் உங்களை ரொம்ப இன்டெலிஜென்ட்னு நினைச்சேன், இவ்வளவு ஃபூலா இருக்கீங்களே நீங்க, இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான கதையெல்லாம் என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அடுத்த வாட்டி வரும்போது நான் நம்புற மாதிரி ஏதாச்சும் கதையை சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாரதமுனியை கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ணிடுறாரு. இதே விஷயம் அந்த காப்லர் கிட்ட, அந்த செருப்பு தைப்பவனிடம் சொல்லும் பொழுது அந்த செருப்பு தைப்பவன் அப்படியே ஆச்சரியம் அடைந்து, ஓ நாராயணா, பகவானுக்கு எல்லாமே சாத்தியம். நான் இவ்வளவு பெரிய ஆலமரத்து கீழே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேனே, இந்த ஆலமரத்தினுடைய விதை ஒரு சிறிய கடுகு போல விதை. இந்த கடுகு போன்ற விதையிலிருந்து இவ்வளவு பெரிய மரத்தை உண்டாக்க வல்லமை படைத்த பகவான் நிச்சயமாக அந்த ஊசியின் காது வழியாக அந்த யானையை அவரால் கண்டிப்பா பண்ண முடியும், இது பகவானால் சாத்தியமே படும் அப்படின்னு பகவானினுடைய செயல்கள், பகவானுடைய ஆற்றல்கள் எல்லாமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு அவ்வளவு அற்புதமாக பகவானின் மீது நம்பிக்கை வைத்து பேசுகிறார். இந்த நம்பிக்கை தான் பகவான் இஸ் த ஒரிஜினல் சோர்ஸ். இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கிருஷ்ண பக்தியில இருக்கோனமோ அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அட் எனி காஸ்ட் வி ஷுட் நாட் டீவியேட் அவர் செல்ஃப். எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த ஒரு ஸ்லோகம் நம்ம மனசுல அப்படியே தங்கி போயிடணும். எனக்கு வந்திருக்கிற கஷ்டத்துக்கு காரணம் பகவான், இந்த கஷ்டத்தை பராமரிப்பவரும் பகவான் தான். பகவான் சொல்றாரு, நிறைய ஸ்லோகங்கள் சொல்றாரு, நான் தான் ருத்ரன், நான் தான் கார்த்திகேயன், நான் தான் சிவபெருமான், நான் தான் பிரம்மதேவன் அப்படின்னு எல்லாமே சொல்றாரு. பிரபுஜி அவர் தான் சொல்லிட்டாரே கார்த்திகேயன் நான் தான், அப்ப என்ன முருகனை போய் நான் கும்பிடக்கூடாதா, நான் கிருஷ்ணரை தானே கும்பிடுறேன் பிரபு அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்க மனசுல வரக்கூடாது. நமக்கு எல்லாமே பகவான் தான். பிகாஸ் எனக்கு இந்த கஷ்டம் வந்ததுக்கு காரணமே அவருதான், அப்பனா இந்த கஷ்டத்தை அவரு தான் நிவர்த்தி செய்வார் அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை வர வேண்டும் என்பதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு புரிதல். முழுமையாக நம்முடைய இதயத்தை பகவானுக்காக கொடுத்து பகவானினுடைய சேவகத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பக்தர்கள் யாரு அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அந்த சிம்டம்ஸ், ஒரு தூய்மையான பக்தரினுடைய அறிகுறிகள் யார்? என்னுடைய வாழ்க்கையே பகவான், என்னுடைய ஆத்மாவே பகவான், அவரை பற்றி தான் கேட்பேன், அவரை பற்றி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் அடுத்த ஸ்லோகம், 9வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்தை படிக்கலாம். இந்த பர்போட்டு பெரிய பர்போட்டு நீங்க படிச்சு பாருங்க. இதுல பகவானை பற்றி அந்த வர்ணனைகள் பல இடங்கள்ல கூறப்பட்டிருக்கிறது, சாஸ்திர குறிப்பீடுகள் எல்லாமே. 9வது ஸ்லோகம், மஸ்சித்தா மத்கத பிராணா போதயந்தஹ பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. இந்திரா மாதாஜி, ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன். மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல அதே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு உண்மையான அந்த ஒரு பக்தன் நம்ம பார்க்கும்பொழுது, பக்தர்கள் அப்படிங்கும்போது 2 வகையான பக்தி தொண்டு நம்ம பார்க்கலாம். அந்த 2 வகையான பக்தி தொண்டு அப்படின்னு பார்க்கும்போது 2 வகை சொல்ல முடியாது, 2 ஸ்டேஜஸ், 2 நிலைகள் பக்தியில. ஒண்ணு ஆரம்ப கட்டம், இன்னொன்னு
நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜஸ்ல இருக்கிறது. சோ பகவான் வந்து அப்படிப்பட்டவர்களை பற்றி தான் பேசுகிறார்கள். அந்த மாதிரி தூய்மையான பக்தர்களுடைய எண்ணம் எப்பொழுதுமே என் மீது, அவர்களுடைய எண்ணம் எல்லாமே பகவான் மீது இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை, அவங்க நடத்தக்கூடிய வாழ்க்கை எல்லாமே பகவானினுடைய தொண்டிற்காக, அவங்க செய்யற செயலே பகவானுக்கு தொண்டாற்றுவது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு பௌதீகமாக தன்னுடைய குடும்பத்தை பராமரிப்பதற்காக வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு அப்படின்னா கூட அவருடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கும் அப்படின்னா, எனக்கு கிடைக்கிற சம்பளத்துல நான் போன வாட்டியே பகவானுக்கு வந்து இந்த ஒரு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், இந்த ஒரு பூ அலங்காரம் பண்ணணும், அதுக்கு வந்து நான் லக்ஷ்மி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இன்னைக்கு வந்து ஒரு அன்னதானம் பண்ணணும், பகவானுடைய பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது இந்த மாச சம்பளத்துல அட்லீஸ்ட் ஒரு பகுதி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் தாட்டு எடுத்த உடனே அந்த சம்பளம் வந்ததுன்னா, இவ்வளோ கடன் இருக்கு எனக்கு, பால்காரனுக்கு இவ்வளவு தரணும், மளிகை கடைக்காரனுக்கு இவ்வளவு தரணும், அதெல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கும்போது நான் பகவானுக்கு பண்றேன் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாம, பகவானுடைய சேவகத்துக்காக என்னால இயன்ற உதவிகள் நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டு. சோ அவர் வெளியே ஜட வாழ்க்கையில் சேவகம் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட, அந்த குடும்பத்தை பராமரிப்பதற்காக சேவகத்தில் இருந்தாலும் கூட, அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த அளவிற்கு இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, முழுமையான ஒரு சந்தோஷம், சச்சித்தானந்தம் சொல்றோம் இல்லையா, அந்த ஆனந்தம் முழுக்க முழுக்க எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, அவங்க பகவானுடைய செயல், பகவானை பற்றி பேசுவது, பகவானுக்கு செய்யக்கூடிய சேவகத்தை பற்றியே பேசிக்கொண்டு இருப்பதினால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை கிடைக்கின்றன. இதுதான் அந்த இரண்டு வகையான நிலைகள் அப்படின்னு நம்ம பேசும்போது, ஒண்ணு ஆரம்ப நிலை, ஒன்னொன்னு நல்ல முதிர்ந்த நிலை. ஆரம்ப நிலை அப்படிங்கும்போது அந்த ஜஸ்ட் ஒரு சின்ன சேவகம் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. மற்றபடி எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பல்வேறு வகையான பௌதீக செயல்களில் ஈடுபடுவார்கள். அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே அவங்க வந்து சாஸ்திரத்தை புறக்கணிப்பவர்கள் அப்படி நான் சொல்ல வரல. வீக்லி ஒன்ஸ் வருவாங்க கோயிலுக்கு, அவங்களுக்கு என்ன சேவகம் பண்ண முடியுமோ சேவகம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சென்னை டெம்பிள்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் வருவாங்க கோயிலுக்கு. கேட்டா பல்வேறு காரணங்கள், அது வந்து உண்மையான காரணங்களா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து சரி ஏதாச்சும் ஒரு நாளாச்சும் நம்ம பண்ணிட்டு போலாமே அப்படின்னு நினைக்கலாம். நம்ம அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல. அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களால என்ன சேவகம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போகும்போது அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஆரம்ப காலம். இந்த ஆரம்ப காலம் வந்து தொடர்ந்து அப்படியே போயிட்டே போகும். நல்ல ஒரு முதிர்ந்த நிலை அப்படிங்கும்போது எப்பொழுதுமே பகவானுக்காக, எப்பொழுதுமே அவர்கள் செய்யக்கூடிய தொண்டு மிகவும் உன்னதமான ஒரு தொண்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த செயல்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு வந்து பக்தி லதா பீஜா அப்படிங்கிறார். பக்தி லதா பீஜா அப்படிங்கும்போது எப்படி வந்து ஒரு தோட்டத்துல நீங்க ஒரு செடியை வளர்த்து அந்த செடி நல்லா பெருசா வளர்ந்து பின்னாடி அற்புதமான ஒரு பூவை கொடுத்து, கனியை கொடுத்து, அந்த மாதிரி அது வளர்ந்து கொண்டே வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, அது போல இந்த பக்தி லதா பீஜா அப்படிங்கிறது, அந்த பக்தி அப்படிங்கிற அந்த செடி வளர 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 என்ன ஆகும் அப்படின்னா, அது அப்படியே வளர்ந்து கொண்டே, அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க வந்து பகவான் வந்து வைகுந்த லோகத்துல இருக்காரு அப்படின்னா, இந்த செடி வைகுந்த லோகத்தில் அடைந்து பகவான் கிருஷ்ணரினுடைய பாதங்களை தொட வேண்டும் அப்படிங்கிறது தான் பக்தி. அது வந்து அவ்வளவு எளிதாக போயிட முடியாது நம்மளால, அதுல நிறைய தடங்கள் ஏற்படும். இந்த பக்திலதா பீஜா வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஓமையோடு மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அந்த செடி வளரும் போது அந்த தோட்டத்தில் வேண்டாத நிறைய செடிகள், எப்படி களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேண்டாத இதெல்லாம் களை எடுக்கிறாங்க. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே, அதனுடைய அந்த பர்போட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஊமை அங்கு தரப்பட்டிருக்கிறது. அதர்மவாதிகளை பிடுங்கி எறிந்து தர்மவாதிகளை நிலைநாட்ட வேண்டும். அந்த மாதிரி அந்த பக்தி செடி தொடர்ந்து வளர வேண்டும் என்றால் அந்த பக்திக்கு இடையூறு தரக்கூடிய செடிகளை அனைத்தையும் பிடுங்க வேண்டும், அனர்த்தங்கள். சோ இதுதான் அந்த பக்திலதா பீஜா. அந்த மாதிரி அந்த மெச்சூர்டு ஸ்டேஜுக்கு ஒருத்தர் போறாங்க அப்படின்னா, அந்த முதிர்ந்த நிலைக்கு செல்பவர்கள் எல்லாமே பகவான் அப்படின்னு. சோ அந்த பக்தர்கள் அப்படிங்கும்போது அவர்கள் எதை, இதுதான் வந்து பிரபுபாதர் இந்த பொருளுரையில எழுதுறாரு அவர்.
ஸ்ரீமத் பாகவத்தினுடைய ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தை கொடுத்துட்டு, ஸ்ரீமத் பாகவத புராணம் அமலம் யத் வைஷ்ணவாம் பிரியம், யத் வைஷ்ணவானாம் பிரியம். அமல புராணம் பாகவதம் அப்படிங்கும்போது அமல புராணம். அமல புராணம் என்றால் என்னது? எந்த விதமான கரையும் படியாத ஒரு வெள்ளை கலர் வேஷ்டி நீங்க வச்சிருக்கீங்க. அந்த வெள்ளை கலர் ஒரு வேஷ்டியில ஒரு சின்னதா ஒரு டிராப் ஆஃப் சம் டஸ்ட் இல்லைன்னா ஒரு கரை ஒண்ணு படிஞ்சிடுச்சு அப்படின்னா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பாகவதம் அப்படிங்கும்போது அமல புராணம் என்றால் எந்த விதமான கரையும் படியாத, எந்த விதமான கலங்கமும் மற்ற. காரணம் எல்லாமே இட் டாக்ஸ் அபவுட் த சுப்ரீம் பர்சனல். எல்லாமே பகவான் கிருஷ்ணரை பற்றி பேசுகிறது, பகவான் கிருஷ்ணருக்கு சேவகம் செய்யக்கூடிய பக்தர்களை பற்றி மட்டுமே கூறுகிறது. சோ அதை தெரிஞ்சுக்கிறதே இட் இஸ் அ ஸ்பாட்லெஸ் லிட்ரேச்சர். எந்த விதமான உங்களுக்கு அதனால ஒரு காமம் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்க பௌதீகத்தனமாக ஏதாச்சும் ஒரு புக் ஒண்ணு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த காம உணர்ச்சியை தூண்டி விடக்கூடியதாக இருக்கும். ஹவு டு பிகம் மில்லியனர் இன் 2 days அப்படின்னு ஒரு புக் ஒன்று இருந்ததுன்னா அதை படிக்க ஆரம்பிங்க. நானும் கோடீஸ்வரன் ஆயிடும் 2 நாள்ல கோடீஸ்வரன் ஆயிடும் அப்படின்னு அந்த புக்கை படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு தாக்கம் தான் நம்ம மனசுல ஏற்படும். ஆனா இங்க இந்த அமல புராணத்துல நீங்க படிக்க 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 நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வோம். ஐயோ இந்த மாதிரி பக்தி பண்றாங்க இவங்க, நம்மளாம் இந்த மாதிரி பண்றோமா? தெரியவே தெரியலையே. நம்ம இன்னும் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் எப்படி என்னுடைய பக்தியை நான் வளர்த்துக்கலாம். we get actually inspiration. அந்த ஒரு பரமஹம்ச நிலைக்கு நாம் செல்ல இருக்கிறோம். யாரு டிஸ்டர்பன்ஸ்? என்னுடைய தாரகா மாதாஜி அவங்களோட கொஞ்சம் மியூட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, சரியாயிடுச்சா? சரியா இருக்கு. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த அமல புராணம் பரமஹம்ச நிலைக்கு ஒருவன் செல்ல வேண்டும் என்றால், சோ அந்த பக்தர்கள் முதிர்ந்த பக்தர்கள் அப்படின்னு போகும்பொழுது எந்த அளவிற்கு அது நம்ம எடுத்து செல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பக்தி லதா பீஜா அதுவும் எந்த அளவிற்கு ஒரு முக்கியம். சைத்தன்ய சரிதாமத்துல அவர் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது தொடர்ந்து பயிற்சி செய்து அனர்த்தங்களை நாம் வெளியேற்றி பக்தியில் தொடர்ந்து நம்மளால செல்லும் பொழுது என்ன ஆகும்னா அதற்கு ஏற்றாற் போல சுவையான கனிகள், அழகான பூக்கள் அந்த பக்தியில பகவானுக்கு நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு அந்த சிறப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு புரிதலோடு அப்படிப்பட்ட ஒரு பக்தர்கள், அந்த 2 வகையான பக்தர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 2 வகையான பக்தர்களுக்கு பகவான் எந்த அளவிற்கு ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுத்து he is reciprocating. என்ன சொல்றது ரெசிப்ரோகேஷன் அப்படிங்கும்போது பரி உபகாரமா, பரி உபகாரம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு எதிர் செயல் செய்யற மாதிரி ரெசிப்ரோகேஷன். சோ பகவான் அப்படிப்பட்ட பிரதி உபகாரம். சோ பிரதி உபகாரமாக பகவான் அப்படிப்பட்ட ஒரு பக்தர்களுக்கு தேவையான ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுத்து அந்த ஒரு பிரதி உபகாரமாக அதை அவர் செய்கிறார். என்ன பிரதி உபகாரமாக அவர் செய்கிறார் என்றால், என்னை புரிந்து கொண்டு எனக்கு பக்தி ஆற்றுவதற்கு அந்த புத்திசாலித்தனம் பகவானால் தரப்படுகிறது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான் இந்த 10வது ஸ்லோகம். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே. அனிதா மாதாஜி படிங்க டிரான்ஸ்லேஷன் அண்ட் இது ஸ்லோகா அண்ட் டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே. டிரான்ஸ்லேஷன். எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. சோ நானே வழங்குகிறேன் அப்படிங்கிறார் பகவான். தேசாம் அப்படிங்கும்போது நம்ம போன ஸ்லோகத்துல படிச்சோம் இல்லையா, அந்த மனிதர்கள், அந்த வகையான மனிதர்கள் அப்படிங்கிறத பத்தி பேசணும். சோ இங்க பேசிக்கலி இட் இஸ் அன் அபிதேயா. எப்படி அந்த பக்தியை பயிற்சி செய்வது. துஷ்யந்தீச்ச ரமந்திச்ச அப்படிங்கிறது பிரயோஜனம், அந்த பலன். சோ இந்த 10 + 11 இரண்டுமே அபிதேயத்தை பற்றி தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம்.
சோ அப்படிப்பட்ட பக்தர்கள் இந்த தொண்டு செய்வதில், பக்தி தொண்டு செய்வதில் பிரீத்தி பூர்வகம், பிரீத்தி மீன்ஸ் ஒரு அன்பு, அஃபெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. பூர்வகம் மீன்ஸ் கம்ப்ளீட்லி வித்தவுட், நான் சொன்ன மாதிரி எந்த விதமான ஒரு 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 லேமெண்டேஷன், புலம்பாம பண்றது. பிரீத்தி பூர்வம் அப்படின்னா ரொம்ப ஆசையா, யோ இவ்வளவு பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா, எனக்கு கை வலிக்குதே, கால் வலிக்குதே, அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லாம எந்த அளவிற்கு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்வதுதான் பிரீத்தி பூர்வகம். சோ பகவான் அந்த ததாமி புத்தி யோகம்தம், அந்த புத்தியை நான் தருகிறேன், அந்த மாதிரி செய்யறதுக்கான ஒரு புத்தியை, எந்த விதமான ஒரு புலம்பலும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், மனப்பூர்வமாக உள்ளபூர்வமாக மகிழ்ச்சியாக செய்பவர்களுக்கு ததாமி புத்தி யோகம் தன் ஏனமாம் உபயாந்திதே, அப்படி அந்த புத்தியை கொடுத்து இந்த செயல்களை செய்பவர்கள் என்னிடம் வருகிறார்கள். ஏனமாம் உபயாந்திதே, என்னிடம் வருவதற்காக. எதனால நீங்க வரீங்க? அந்த இன்டெலிஜென்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், எல்லாத்தையுமே பராமரிப்பவன் நான் தான் சொல்லிட்டாரு முதல்லயே பகவான். சோ அந்த புத்தியை தருகிறார் பகவான் தான், அந்த புத்தியை தராரு. நீங்க நினைச்சுக்கலாம், இல்ல பிரபு நான் எனக்கு சுயமாவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பிறந்ததுல இருந்து நான் இன்ட்ரெஸ்ட் பகவானுக்கு பக்தி பண்ணணும்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் சும்மா, அதெல்லாமே பகவான் உங்களுக்கு அந்த கிருபையில கொடுத்துருக்காரு உங்களுக்கு. சோ பகவான் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அந்த மாதிரி நீ பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, நிச்சயமாக நீ என்னிடம் வருகிறாய். சோ அந்த புத்தி யோகம் அப்படிங்கும்போது அது இட்ஸ் லைக் ஒரு காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்னா மிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். நம்ம 2வது சாப்டர்லயே அதை பார்த்தோம். சாங்கிய யோகத்தை பத்தி பேசும்போது, சாங்கிய யோகம் அப்படின்னா என்னன்னா, எப்படி ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் பிராக்டிக்கலா எல்லாத்தையுமே பண்ணி 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 விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. ஆனா பக்தி யோகா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு டைரக்டா யூ ஆர் கோயிங் இன் டு த சர்வீஸ். சோ அந்த புத்தி யோகம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பகவானுக்காக டைரக்டா நீங்க போகிறீங்க. அந்த ஒரு ஆற்றல் உங்களுக்கு பகவானால் தரப்பட்டிருக்கிறது. அந்த ஆற்றலின் மூலமாக என்னிடம் நீ வருகிறாய். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தை நீங்க பார்க்கும்போது மாயாவாதிகளுக்கு இது கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. காரணம் என்ன? மாயாவாதிகள் அவங்களுடைய அவங்க என்ன நினைக்கிறாங்க? மாயாவாதிகள் சொல்லுங்க பார்க்கலாம். மாயாவாதிகளுடைய தத்துவம் என்ன? மாயாவாத தத்துவம் என்ன? ரூபம் இல்லை. ஓகே, ரூபம் இல்லை. அப்புறம் சௌமியா மத கேட்கல, காது கேட்கல. கரெக்ட், அருவ பிரம்மம். அருவ பிரம்மம்னா என்னது? ரூபம் இல்லை, அருவ பிரம்மம் ரெண்டும் ஒண்ணுதான். பட் அவங்க ஃபைனலா என்ன நினைக்கிறாங்க? ஒளிதான், அந்த பகவான்கிட்ட இருந்து அந்த ஒளிதான் கடைசின்னு நினைக்கிறாங்க. இன்னும் வேற, இன்னும் கொஞ்சம் ஃபைனா பிரபு, எல்லாமே நீயும் கடவுள் நானும் கடவுள் அப்படின்னு சொல்லி தன்னையும் கடவுளா இது பண்றதுதான் பிரபு. ஓகே, யூ ஆர் பார்ஷியலி ரைட். தன்னையும் கடவுளாக நினைத்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. தன்னையும் கடவுளாக நினைத்துக் கொள்கிறார் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க பகவானுக்கு உருவம் இல்ல, எல்லாமே ஒளிவட்டம் தான் நினைக்கிறது பிரபுஜி. அறிவகம். ஆமா, அது ஒரு நினைப்பு. எல்லாமே ஒளிவட்டம் அப்படின்னு. பட் அவங்க கடைசியா என்ன நினைக்கிறதுன்னா, மாதாஜி சொன்ன மாதிரி தானும் பகவானாக, அப்பனா ஐக்கியமாகி விடுகிறார் அந்த ஒளியோடு ஒளியாக. பிரம்மஜோதிக்குள்ள ஐக்கியமா இருக்கு அந்த இது சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி ஐக்கியமாவது. இங்க என்ன சொல்றாரு? என்னிடம் வருவதற்கு, அப்படின்னா என்னிடம் சேர்வதற்கு அப்படிலாம் இங்க சொல்லவே வரல. சோ இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த புத்தி, அந்த ஞானத்தை தருவதின் மூலமாக ஏனமாம் உபயாந்திதே அப்படின்னா என்னிடம் நீ வருகிறாய். இந்த இடத்துல என்னிடம் நீ வருகிறாய் அப்படின்னா அவருடைய லோகத்திற்கு நீ வருகிறாய். சோ மாயாவாதிகளுக்கு பதிலடி தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த புத்தி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு புத்தியாக இருக்கிறது? அந்த யோக பயிற்சி செய்வதற்கு, யோகா அப்படின்னா இங்க பக்தி யோகா, டு கெட் கனெக்டட் சொல்றோம் இல்லையா, அந்த யோகத்தை செய்வதற்கான ஒரு புத்தி. அனுகூல்யேச சங்கல்ப பிரதிகூல்யேஷ வர்ஜனம். சோ அந்த மாதிரி ஒரு புத்தி, அந்த மாதிரி ஒரு அறிவு,
அனுகூல்யேச சங்கல்ப, அனுகூல்யமாக அப்படிங்கிறது என்ன? அனுகூல்யமாக அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூல்யம் கிடையாது, பகவானுக்கு அனுகூல்யமாக. பிரதிகூல்யேச வர்ஜனம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி நீங்க பகவானுக்காக அந்த பக்தியை செய்வதற்கான அந்த புத்தியை பகவான் தருகிறார். சண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ணா சொல்றோம் இல்லையா? எப்படி ஒரு பக்தி மூலமாக ஒருவன் தன்னைத்தானே பகவானினுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பகவானை பற்றிய விஷயங்கள் புரிய ஆரம்பித்து, அந்த பகவானை பற்றிய அந்த விஞ்ஞானம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகிதக, பக்தி யோகத்தின் மூலமாக இல்லையா? பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கஸ்தே ஜாயத்தே. பகவத் தத்துவ விஞ்ஞானம், பகவத் தத்துவம், பகவானை பற்றிய அந்த தத்துவங்கள், பகவானை பற்றிய அந்த விஞ்ஞானம், அந்த அறிவியல், அது தரப்படுகிறது. சோ அதுதான் பிரபுபாதர் எழுதுறாரு இந்த இடத்துல. ஒரு அடிப்படை, ஒரு ஃபவுண்டேஷன் சொல்றோம் இல்லையா? ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கும் போதே என்ன அப்படின்னா, அந்த சாஸ்திரங்களை புரிந்து கொள்வது, அந்த சாஸ்திரங்களில் என்ன இலக்கு தரப்பட்டிருக்கிறது, அதை படிச்சுட்டு எப்படி நாம் பக்தி தொண்டு ஆற்ற வேண்டும், பகவானினுடைய அந்த புத்திசாலித்தனம் நமக்கு தரப்பட்டதன் மூலமாக இதை புரிந்து கொண்டு சாஸ்திரங்களை படித்து பகவான் யார் விஷயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு உண்மையான அந்த நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல சௌமியா மாதாஜி கடைசி பேராகிராஃப் படிங்க பார்க்கலாம். அந்த 10வது ஸ்லோகத்தினுடைய கடைசி பேராகிராஃப். ஹரே கிருஷ்ணா. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை பெற்று ஒரு ஆன்மீக இயக்கத்துடன் தன்னை தொடர்பு படுத்திக் கொள்ளும் மனிதனிடம் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான புத்தி இல்லையெனில் உள்ளிருக்கும் கிருஷ்ணர் அவனுக்கு அறிவுரைகளை வழங்கி அதன் மூலம் அவன் இறுதியில் எவ்வித சிரமமும் இன்றி தன்னை வந்தடைவதற்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த நபர் தன்னை எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி அன்புடனும் பக்தியுடனும் எல்லா விதமான சேவைகளையும் செய்ய வேண்டும். இதுவே தகுதியாகும். அவன் கிருஷ்ணருக்காக ஏதாவது செயலை செய்ய வேண்டும். அச்செயல் அன்புடன் இருக்க வேண்டியது அவசியம். தன்னுணர்வு பாதையில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு பக்தனிடம் போதிய புத்தி இல்லாவிட்டாலும் அவன் பக்தி தொண்டினை நேர்மையுடனும் பக்தியுடனும் செயலாற்றினால் முன்னேற்றம் பெற்று இறுதியில் தன்னை வந்தடைவதற்கான வாய்ப்பை பகவானே தருகிறார். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணன். சோ அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்தி யோகம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். கர்ம யோகம் பார்த்திருக்கோம், ஞான யோகம் பார்த்திருக்கோம், புத்தி யோகம், தட் இஸ் பக்தி யோகா. இந்த கர்ம யோகம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன, அந்த காரியத்தை செய்யும் பொழுது பகவான் கிருஷ்ணன் தெரிஞ்சா கூட அந்த பலனை அவர்களும் அனுபவிக்கிறார்கள் கர்மயோகத்துல இல்லையா? அந்த ஞான யோகம் வரும்போது பகவான் கிருஷ்ணர் தான் தனக்கு இலக்கு அப்படிங்கிறது தெரிந்தா கூட அந்த ஊகவாதிகள், சாங்கிய பிலாசபி பத்தி பேசணும், இந்த ஊகம் இருப்பதனால, மென்டல் ஸ்பெகுலேஷன் இருக்கிறதால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா அந்த புக்ல அந்த ஞானத்தை படிச்சிடுறாங்க அவங்க. அந்த மாதிரி இது புக்ல இப்படிதான் போட்டிருக்கு, நான் அதனால இப்படித்தான் பண்ணுவேன். ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் கிட்ட போய் பாத்தீங்கன்னா புக்ல எனக்கு இப்படிதான் இருக்கு, ஸோ நான் ப்ராக்டிக்கலா நான் பண்ணும்போது எனக்கு புக்ல என்ன இருக்கோ அப்படித்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அந்த ஊகம் அந்த மாதிரி போகும்போது தட் இஸ் மிக்ஸ் ஆஃப் அ சாங்கியா அண்ட் ஞானா. வெரஸ் புத்தி தட் இஸ் அ பக்தி யோகா அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டா தே கெட் தி பிளஷர் ஆஃப் சர்விங் த லார்ட். அந்த பக்தி பண்ண அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய பக்தியும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. நம்ம நிறைய ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பாவமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அது பக்தி, அதுல கிடைக்கக்கூடியது சந்தோஷம். ஸோ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கோம். 11வது ஸ்லோகத்துல பகவானினுடைய மிகவும் சிறப்பான ஒரு கருணை, அந்த மாதிரி அந்த கருணை வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இதயத்தில் உள்ள அறியாமை அப்படிங்கிறது விளக்கப்பட்டு ஞானம் அப்படிங்கிற ஒளி பிரகாசமாக தோன்றுகிறது. சோ பகவான் எப்படி நமக்கு ஒரு பிரதி உபகாரமாக நமக்கு செய்கிறார் என்றால், அந்த மாதிரி ஒரு தூய்மையான பக்தர்களுக்கு செய்கிறார் என்றால், அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த அறியாமையையும் விலக்கி ஒளி என்னும் ஞானத்தை நமக்கு வழங்குகிறார் அப்படிங்கிற ஸ்லோகம் தான் 11வது ஸ்லோகம். So we are reciting sloka number 11 now.
தேஷாமிவானுகம்பார்த்தாம் அகம் அஜ்ஞானஜம் தமஹ நாஷயாமி ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. ஜெயலட்சுமி மாதாஜி படிங்கோ, ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்கோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ் மதி. தேஷாம் ஏவானுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹ நாஷயாமி ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் என்னும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு சில பேர் கேள்வி கேட்கலாம், பகவான் எப்படி உனக்கு புத்தி கொடுப்பாரு, பகவான் உனக்கு எப்படி இன்டெலிஜென்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இது. தேசாம் இவானு கம்பார்த்தம் அப்படின்னா என்னுடைய சிறப்பான ஒரு கருணை, ஸ்பெஷல் மெர்சி. இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய கியூ, நீங்க வந்து கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த கோயில் வாசல்ல வந்து கபாலீஸ்வர் கோயிலுக்கு போறீங்க. அன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம், எக்கச்சக்கமான கூட்டம், லைன்ல போய் நின்றுகிட்டு இருக்கீங்க. நீங்க திடீர்னு அந்த செக்யூரிட்டி கார்டு ஒருத்தன் வந்து பார்த்துட்டு, ஓ ரொம்ப வயசானவரா நிக்கிறீங்க, வாங்க வாங்க உங்களை நான் முதல்ல அனுப்புறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் உள்ள விட்டா, தட் இஸ் அ ஸ்பெஷல் மெர்சி உங்களுக்கு இல்ல. எப்படி வந்து அவ்வளவு கூட்டத்திலையும் நம்ம வந்து முதல்ல போய் பகவானை பார்க்கறதுக்கு ஒரு வழி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு ஞானம் எப்படி ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் பகவானினுடைய மிகவும் உன்னதமான ஒரு கருணை தான். அது எப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி ஸ்லோகங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். மன்மனா பவமத் பக்தோ, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து பகவானையே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் இந்த ஸ்பெஷல் மெர்சி. எல்லாருக்குமே நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார் பகவான். சோ ஐ வில் ஷோ தம் த ஸ்பெஷல் மெர்சி. இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். அகம் அஜ்ஞான ஜம் தமஹா, என்ன அந்த மாதிரி ஒரு மெர்சி கிடைக்கும் போது என்ன என்றால் அந்த அறியாமை எனும் இருள் விலக்கப்பட்டு, காரணம் என்ன அப்படின்னா ஆத்ம பாவஸ்தோ, அவர்களுடைய இதயத்தில் நான் வீற்றிருக்கிறேன் இல்லையா. அந்த இதயத்தில் வீற்றிருக்கும் போது நாஷயாமி, எதை நாசம் செய்கிறார் பகவான்? அந்த அறியாமையை அவர் நாசம் செய்கிறார். அது பண்ணினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படிங்கும்போது அந்த ஒளி வெள்ளம் ஞான தீபேன, தீபம் மீன்ஸ் டார்ச் லைட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு டார்க் பிளேஸ்ல டார்ச் லைட் அடிச்சோடனே எப்படி பிரகாசமாக அந்த இடம் வருகிறதோ அது போல பகவான் அந்த அறியாமையை விளக்கி ஞானம் என்கிற ஒரு தீபத்தை பாஸ்வதா அப்படியே பிரகாசமா தெரிய வைக்கிறார். அந்த ரியல் நாலேஜ் உங்களுக்கு வந்த பிறகு என்ன ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கிறது. சோ அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக தரப்பட்டிருக்கிறது. தத்துவவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எமோஷனல் சென்டிமெண்டலிஸ்ட் அப்படி மூலம் நம்ம பக்தர்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான பாவங்கள், சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய அந்த பக்தியை, அந்த பிரேமையை பிரதிபலிக்கும் போது அவருடைய உடலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது வெளியே இருந்து இந்த பக்தியை புரியாதவர்களுக்கு அவரை ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள், கிண்டல் பண்றாங்க. ஓ இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் அவரை குதிச்சு மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. சோ சம்திங் லைக் தட், கிரிட்டிசைசிங். அந்த மாதிரி இந்த தத்துவவாதிகள், இந்த ஞானிகள் புக்கு நிறைய படிச்சு ஓவர் நாலேஜ், அவங்க தே ஒன்லி அப்ளை தட் நாலேஜ் ஒன்லி, பட் பிராக்டிக்கலா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியவே தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய கேஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா பிரகாஷானந்த சரஸ்வதி பனாரஸ்ல போகும்போது மகாபிரபு வந்து சாண்டிங் பண்றதை பார்த்துட்டு அவர் கிண்டல் பண்றாரு. என்னப்பா நீ வந்து ஒரு சன்னியாசின்னு சொல்ற, நீ வந்து வேதாந்த அறிவுகள் எல்லாமே உனக்கு இருக்கணுமே, சாஸ்திர அறிவுகள் எல்லாமே இருக்கணுமே, அதெல்லாம் விட்டுட்டு நீ வெறும் சாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படிங்கும்போது நான் ஒரு முட்டாள். என்னுடைய ஆன்மீக ஆச்சாரியர் சொல்றாரு நீ ஒரு முட்டாள், உன்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது, அதனால நீ வந்து பகவானினுடைய நாமத்தை மட்டும் நீ ஜபம் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த பிரகாஷானந்தாக்கு வந்து போதனை செய்யும் போது அது பெரிய கதை. அதன் பின்னாடி அவருக்கு அப்படியே மனம் உருகி, ஆஹா நான் தவறா நினைச்சிட்டேன் சைத்தன்ய மகாபிரபுன்னு சொல்லிட்டு அவருக்கு சாஷ்டாங்கமாக பணிவிடை செய்து ஒரு தொண்டனாக மாறக்கூடிய நிலை. சோ இந்த மாதிரி தத்துவவாதிகள் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு. அதனாலதான் பகவான் இங்க ஒரு ஓமையாக பார்க்கும் பொழுது எப்படி ஒரு சூரியன்
எல்லா இடங்களிலும் அந்த சூரிய ஒளி பட்டு, அசுத்தங்கள் முதல் கொண்டு நாற்றம் அடிக்கக்கூடிய இடங்களில் கூட அந்த சூரிய ஒளி பட்டு அந்த நாற்றத்தை விளக்குகிறாரோ, அது போல இந்த அறியாமை என்பது அந்த பகவானினுடைய அந்த ஒளி வெள்ளம். என்ன ஒளி? ஞானம் என்கிற ஒரு ஒளி நமக்கு வரும்பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த ஊகவாதிகள், அந்த மனமானது பல்வேறு வகையான ஸ்பெகுலேட்டிவ், இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்னு ஸ்பெகுலேஷன் பண்ணது இல்ல, அதுல இருந்து எல்லாமே வெளியே வந்து பக்தி மூலமாகத்தான் பகவானை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நன்றாக புரிய துவங்குகிறது. அதனாலதான் சொல்றாரு ராமானுஜாச்சாரியார், மாதவாச்சாரியார், இவங்க எல்லாமே, ஜீவ கோஸ்வாமி ஃபார் தட் மேட்டர், இவங்க எல்லாமே படுபயங்கரமான புத்திசாலிகள். ஆனா மற்றவர்களுக்கு எல்லாமே இவங்களை பார்க்கும்போது புத்தியே இல்லாத மாதிரி இவங்க பிஹேவ் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தோற்றம் அளித்தது. இவங்களுடைய லீலைகள், இவங்களுடைய சரித்திரம் எல்லாம் படிச்சு பார்த்தா அப்படித்தான் தெரியும் நமக்கு. ஆனா புத்திசாலித்தனம் பகவானால் தரப்படுகிறது. அதை நாம் எப்படி பயன்படுத்தி கிருஷ்ண பக்தியில் நாம் அதை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு புத்தி நமக்கு பகவானிடமிருந்து கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்க. இதன் பிறகு 12ல இருந்து 18 வரைக்கும், இப்ப இது வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த 4 ஸ்லோகங்கள் மூலமாக பகவான் முழுமையாக ஃபர்ஸ்ட் சாப்டர் விட்டுடுங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒண்ணுமே கிடையாது. செகண்ட் சாப்டர்ல இருந்து இந்த சாப்டர் வரைக்கும் பகவான் பல்வேறு விளக்கங்கள் அர்ஜுனனுக்கு தந்து கொண்டே இருந்திருக்கிறார். இந்த 4 ஸ்லோகங்களை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 ஸ்லோகங்கள் மூலமாக ஆணித்தரமாக மண்டையில அடிச்ச மாதிரி, லாஸ்ட் நெயில் இந்த காஃபின் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி பகவான் ஆணித்தரமாக அடிச்சு அர்ஜுனனுக்கு சொல்லியாச்சு, நான் தான், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு அர்ஜுனனுக்கு கம்ப்ளீட்டா புரிய வச்சிடுறாரு. இது தெரிந்த பிறகு இனிமேல் அர்ஜுனன் முழுமையாக பகவானை நம்பி பகவானினுடைய நிலையை புரிந்து கொண்டு, இன்னும் அதை பத்தி எனக்கு அதிகமா சொல்லுங்க, ஐ நோ யூ ஆர் த சுப்ரீம் லார்ட், நீங்க தான் முழுமையானவர், முதன்மையானவர், எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கு. அதனால தயவு செஞ்சு இன்னும் மேல 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 என்ன இருக்கோ அதை எல்லாமே எனக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்கறது தான் 12வது ஸ்லோகத்திலிருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும். இப்ப 12, 13 ஸ்லோகங்கள் ரொம்பவும் ஒரு அற்புதமான ஸ்லோகம். 2 ஸ்லோகங்களையும் நம்ம சேர்த்து படிக்க போறோம் நம்ம. சோ இந்த 18 ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் பகவானிடம் இன்னும் அதிகமான அளவு அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வைபவங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விண்ணப்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்பான். சந்தேகங்கள் கேட்டு இதுக்கு என்ன பொருள், இதுக்கு என்ன பதில், நான் எதை எடுக்கணும் எதை விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம். இங்க வந்து அப்படி கிடையாது. இனிமே வரப்போறது எல்லாமே அவருக்கு எல்லாமே புரிஞ்சு போயாச்சு. இனிமே இட் இஸ் ஒன்லி குளோரிஃபிகேஷன் ஆஃப் த சுப்ரீம் லார்ட். அந்த மாதிரி விஷயத்துல பார்க்கும்போது ஃபர்தரா அர்ஜுனன் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த பரம்பொருளை பற்றி தான் மேலும் 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 அவர் கேட்டுக்கொண்டே போவார். அர்ஜுன உவாச்சா பரம் பிரம்ம பரம் தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆகோஷ்ட்வம் ரிஷயாகஷ்டர்வே தேவர்ஷிர்நாரதஷ்டதா அஷிதோ தேவலோ வியாசக ஸ்வயம் சைவ பிரவீஷிமே. கோகுலமத மதஜி ஸ்லோகாஸ் பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆஹுஸ்த்வாமுருஷயः சர்வே தேவர்ஷிர் நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசः ஸ்வயம் சைவ பிரவீஷிமே. அர்ஜுனன் கூறினான், நீரே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர், பரம சத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதிதேவர், பிறப்பற்றவர், மிக பெரியவர். உம்மை பற்றிய இந்த உண்மையினை நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற மிக சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. So இங்க வந்து அர்ஜுனன் has finally come to the level of understanding பகவத் கீதா. பகவானுடைய போதனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிறாரு.
புரிஞ்சுட்டு தான் இந்த ஸ்லோகத்துல வந்து அவர் எல்லாமே விவரமாக தெரியும். பரம்பிரம்மா, நீங்க தான் பரம்பொருள். தெர் இஸ் நோ செகண்ட் தாட். பரந்தாமா, நீங்க இருக்கிற இடம் தான் ஃபைனல், அல்டிமேட் அபோர்ட். பரமபதம் சொல்றோம் இல்லையா, அந்த இடம் நீங்க இருக்கக்கூடிய இடம்தான். பவித்ரம், ரொம்ப ரொம்ப தூய்மையானவர். ஸோ ஒவ்வொன்றுமே இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். பகவானை வந்து புகழ்ந்து சொல்லக்கூடிய பதங்களாக அர்ஜுனன் சொல்றாரு. பரமம் பவன், உண்மையானவர், நீங்கள் தான் பரம்பொருள், நீங்கள் தான் சத்தியம். புருஷம், புருஷன் அப்படின்னா புருஷா அப்படின்னா ஆண்மகன் இல்லையா, அந்த ஆண்மகன் அப்படின்னா யூ ஆர் த ஒன்லி புருஷா, யூ ஆர் த சுப்ரீம் பர்சன், நீங்க தான் முக்கியமானவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்கள் தான் டாப் மோஸ்ட், தெர் இஸ் நோபடி ஈக்குவல் டு யூ அப்படிங்கிற மாதிரி. சாஸ்வதம், சாஸ்வதம் அப்படின்னா நிரந்தரமானவர், உங்களுக்கு வந்து போட்டியாளர்களே கிடையாது, உங்களுடைய நிலை எப்பொழுதுமே தாழ்மையான நிலைக்கு நீங்கள் செல்ல மாட்டீர்கள். பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா திடீர்னு அவனுக்கு வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படும் போது அவன் ஏழையாக மாறுவதற்கு கூட இருக்கின்றது. நீங்க ஒரு பெரிய கல்வியாளர் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்னா இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப ஃபேமஸோ அதுல நீங்க PhD வாங்கியிருக்கலாம். திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பிரபலமாக வந்து கொண்டிருக்கிறது, கம்ப்யூட்டர்ல பெரிய ஆளா இருந்தவங்கலாம் இன்னைக்கு AI தெரியாட்டி அப்படின்னா அவங்க எல்லாம் வேல்யூவே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் மார்க்கெட்ல. அவங்க படிச்ச கல்விக்கு வந்து ஒரு விதமான பிரயோஜனமுமே கிடையாது. அதுதான் இங்க சொல்றாரு, நீ வந்து புருஷன் சாஸ்வதம் அப்படிங்கும்போது யூ ஆர் எட்டர்னல், உனக்கு வீழ்ச்சி என்பதே கிடையாது, திவ்யம், ஆன்மீகமயமானவர். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் முழுக்க முழுக்க பகவானை, ஆதி தேவம், அஜம், விபும், எல்லா ஆச்சாரியர்களும், அதை இரண்டாவது பதம் பார்க்கும்போது அனைத்து ஆச்சாரியர்களும் உங்களை ஏற்றுக்கொண்டு, நான் வந்து சொல்லலப்பா கிருஷ்ணா, உன்னை பார்த்துட்டு நீ பேசுனதெல்லாம் பார்த்து நான் அப்படியே மயங்கி போய் உன்னை அப்படியே ஒரு புகழ்ச்சியாக, ஐ எம் நாட் ஃபிளாட்டரிங் யூ. ஒரு சில பேர் திடீர்னு பார்த்தோன்னே, பிரபு உங்களை மாதிரி உண்டா பிரபு, நீங்க ரொம்ப கிரேட் பிரபு, அவ்வளோ அருமையா நீங்க பண்றீங்க அப்படி இப்படிமாங்க. அப்புறமா போனேன், இந்த ஆள் சும்மா இந்த ஆளுக்காக, அந்த மாதிரிலாம் இங்க இல்லாம பகவான் சொல்றாரு, இது நான் சொன்ன வார்த்தைகள் கிடையாது. பகவானே யாரெல்லாம் சொல்லியிருக்கா, நாரதர் சொல்லியிருக்காரு, அசிஷ்டர் சொல்லியிருக்காரு, தேவலா சொல்லியிருக்காரு, வியாசதேவர் சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து அந்த ஆன்மீகத்தில் தேர் ஆல் அத்தாரிட்டி. இப்படிப்பட்டவர்கள் உங்களை பற்றி புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள். அது போல நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள் பல்வேறு இடங்களில். பகவான் கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு, தட் உண்மை என்பவன் நான் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தான் இந்த இடத்துல வந்து சொல்றாரு. உங்களை தேவர்களாலோ அல்லது மற்ற சாதுக்களாலோ அவ்வளவு எளிமையாக புரிந்து கொள்ள முடியாது, நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அர்ஜுனன் வந்து பகவானுக்கு இங்கு ரொம்பவும் விளக்கமாக கூறுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நண்பன் அந்த நண்பனை புகழ்ந்து பேச வேண்டும், அவனை பெருமைப்படுத்த வேண்டும், அவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது இங்க. அர்ஜுனன் சொல்றது எல்லாமே வந்து என்னன்னா, வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது. நம்ம முன்னாடி நிறைய ஸ்லோகங்களை பார்த்தாச்சு, வேதங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே அர்ஜுனனுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது, பெரிய பெரிய சாதுக்கள் கூறியிருக்கிறார்கள், நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கும்போது யூ ஆர் த சுப்ரீம் பர்சன். இந்த பர்போட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில குறிப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கேன உபனிஷத் அப்படிங்கும்போது அந்த பரம்பொருளினால் அனைத்து பொருட்களும் தாங்கப்பட்டிருக்கிறது. ஸோ சுப்ரீம் அபோர்டு, பரமபதம் அப்படின்னு இங்க அர்ஜுனன் எதை குறிப்பிடுகிறான் என்றால், அந்த பகவானினுடைய திவ்ய லோகம் அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கின்றன. ஸோ கேன உபனிஷத்துல பேசப்பட்ட ஒரு கருத்து அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். நம்ம சொன்னோம் இல்லையா, வேதங்கள், சாதுக்கள், பகவான், இந்த மூன்று பேரிடமிருந்தே பகவான் உன்னதமானவர் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல பார்த்த எல்லா விஷயங்களையும் அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அது இங்கு விளக்கப்படுகிறது. பொருளுரையில வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து எழுது. அதே போல முண்டக உபனிஷத், முண்டக உபனிஷத்துல வந்து நம்ம ஒரு ஐ திங்க் 7th சாப்டர் 8th சாப்டரா, அந்த மணிமாலை போல அந்த மாலையை கோற்று அந்த உள்ள நூல் எப்படி தாங்கி கொண்டிருக்கிறதோ அது போல இந்த முண்டக உபனிஷத்துல அனைத்துமே பகவான் உடைய கருணையினால் தாங்கி கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சமே பகவானினால். இதை வந்து பகவானை பற்றிய ஸ்மரணம், பகவானை பற்றிய ஸ்மரணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். அதே போல பகவான் 4.6 சொல்றார் இல்லையா, ஐ எம் அன்பான், நான் பிறப்பற்றவன் அப்படிங்கிறார்ல. அதே போல
பகவான் நான் மிகவும் தூய்மையானவன், வேதங்கள் எல்லாமே சொல்கின்றன பகவான் மிகவும் தூய்மையானவர். சோ இந்த மாதிரி புரிதல்கள் எல்லாமே வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது. சாதுக்கள் இதை உணர்ந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அர்ஜுனன் பகவானை பார்த்து பரம் பிரம்மா, சோ முடிவுல இவர்தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை இந்த சதுர் ஸ்லோகி மூலமாக, இந்த 4 ஸ்லோகங்கள் மூலமாக அர்ஜுனனுக்கு முழுமையாக விளங்குகிறது. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பௌதீக கல்விகள் என்பது ஒரு அகங்காரத்தை தரக்கூடிய கல்விகளாகத்தான் அமைகிறதே தவிர ஆன்மீக வளர்ச்சி, பகவானை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல கிடையவே கிடையாது. சோ இந்த 4 ஸ்லோகங்களை புரிந்து கொண்ட அர்ஜுனன் எப்படி சொல்றாரு அப்படின்னா, கம்ப்ளீட்டா பகவானினுடைய பரம் வச்சகா, பகவானுடைய பேச்சுகள், பகவான் பேசுறது எல்லாமே அப்படின்னா பரமம் வச்சக, பரமம், த ஃபைனல் வேர்ட்ஸ் டு மேக், இதுதான் முடிவு, தீர்ப்பு, இறுதியான முடிவு. சோ அந்த சம்பந்தம் அபிதேய பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வருது. 10.8ல பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் யாராச்சும் படிங்க. 10.8 இந்திரா மாதாஜி 10.8 டிரான்ஸ்லேஷன் படிங்க. அஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். ஹரேஷ் இதி மத்வா பஜந்தே மாம் பூதபாவ சமன்விதகா, என்னை புரிந்து கொண்டிருப்பவர்கள். சோ அதேதான் அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10-11 அந்த டிரான்ஸ்லேஷன்ல பகவான் என்ன சொல்றாருன்னா, அந்த ஞானம் எங்கு எடுத்து செல்கிறது என்றால் பக்திக்கு. பஜதம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தன். சோ அந்த ஞானத்தின் மூலமாக அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எடுத்து செல்லப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, பகவானை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், அவருடைய மகிமைகள், அந்த ஞானத்தின் மூலமாக அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே. அதே போல அவர் பேசக்கூடிய 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. இது தெரிஞ்சுக்கிட்டது மூலமாக பக்தி, பகவான் கிட்ட நம்ம வந்துடுறோம், பகவானோட போயிடுறோம். யோக பயிற்சி அப்படின்னாலே பல்வேறு வகையான யோக பயிற்சி. அந்த யோக பயிற்சியில பகவானிடம் போய் சேர வேண்டும் அப்படின்ற பகவானினுடைய கிருபை, பகவானினுடைய தயை, we are depending. So that is why பக்தி யோகா is very very important. நம்ம பகவத்கீதா படிக்கிறோம் அப்படிங்கும்போது ஞான யோகத்தை, ஸ்ரவணம், ஸ்மரணம், தட் மீன்ஸ் பக்தி. அங்க ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயுமே பேசுறதே கிடையாது. ஞானம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளவுதான். பட் பக்தி, தட் இஸ் த ப்ராசஸ். அதுதான் இங்க அர்ஜுனன் சொல்றாரு, எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா அவர் பேச போறதுதான் இந்த 14வது ஸ்லோகம். நெக்ஸ்ட் ஸ்லோகா we will go to the 14th ஸ்லோகா now. So சர்வம் ஸ்லோகா படிக்கணும், ஒரு நிமிஷம். சர்வம் ஏதாத்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ நஹி தே பகவான் வியக்திம் விதுர் தேவனா தானவஹ. இந்திரா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரபு. டிரான்ஸ்லேஷனா? ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்க போதும். கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன். பகவானே, தேவர்களோ அசுரர்களோ உமது வியக்தித்துவத்தை அறிய முடியாது. ஹரேஷ். சோ இந்த ஒரு ஸ்லோகம் ஒரு பகவத்கீதையினுடைய ஒரு உண்மையான, அதாவது ஒரு சாராம்ச உண்மை அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு ஸ்லோகம் தான். அதைத்தான் அர்ஜுனன் இங்க ரொம்ப விளக்கமாக அனைவருக்குமே சொல்கிறான். பகவத்கீதா அப்படின்னு எல்லாரும் யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும், வாட் ஷுட் பி அவர் ஸ்டாண்ட். பகவத்கீதா சர்வம் ஏதா திருத்தம் மன்யே அப்படிங்கும்போது இங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன் பகவானே அப்படிங்கிறார் அர்ஜுனன். பகவத்கீதையை படிச்சுட்டு நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா இங்க அர்ஜுனன் ரொம்ப கிளீனா சொல்றார், சர்வம் ஏதா திருத்தம் மன்யே, நீங்கள் கூறியது அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
என் மாம் வதசி கேசவா. மாம் வதசி மீன்ஸ் எங்கிட்ட பேசினையே கேசவா, எங்கிட்ட பேசினது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் நீங்கள் பரம்பொருள், நீங்கள் உண்மை. அவர் வந்து பகவானை பத்தி he has used lots of adjectives இல்லையா? பகவானை பற்றி அனைத்து விதமான பெருமைகள் உள்ள பதங்கள் எல்லாமே கூறப்பட்டது. இது எல்லாமே நீ எங்களுக்கு புரிய வச்சிருக்க. எதுல? இந்த பகவத்கீதை மூலமாக புரிய வைத்திருக்கிறாய். விதுர் தேவ நா தானவக. இது வந்து தேவர்களுக்கோ அல்லது அசுரர்களுக்கோ, தேவ தானவக, தேவர்களுக்கோ அல்லது அசுரர்களுக்கோ கூட அவ்வளவு எளிமையாக புரியாத விஷயங்கள். இதை நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இது வந்து எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் விச் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தெரியணும். எந்த அளவுக்கு நம்மை நாமே பக்குவப்படுத்தி கொண்டு முழுமையாக சரணடைந்து ஆச்சாரியர்களிடமிருந்து இந்த ஞானத்தை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். காரணம், 2 விஷயங்கள் இங்க நம்ம பார்க்கணும். ஒன்று, பகவான் கூறியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். 2, இந்த அறிவு அவ்வளவு எளிமையாக எனக்கு புரியாது. நீங்க சொல்லாம இது எனக்கு அந்த அளவுக்கு எளிமையாக புரியாது அப்படிங்கிற ஒரு உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல இருந்து மேலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பகவான் கிருஷ்ணர் தான். எல்லாமே நம்ம ஏத்துக்கணும். அவ்வளவு எளிமையாக பகவானை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்கன்சீவபிள் பொட்டன்சி அப்படிங்கிறோம்ல, பகவானுடைய செயல்கள், பகவானுடைய ஆற்றல்கள் எல்லாமே அவ்வளவு எளிமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவரை நம்மளால புரிஞ்சிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அதுக்காக இதெல்லாம் பொய்யே, இதெல்லாம் இப்படி இருக்காது அப்படி இருக்காது அப்படின்னு நம்ம மாற்று கருத்துகள் நம்ம சொல்லவே கூடாது. அதனால்தான் அர்ஜுனன் சொல்றாரு, ஈவன் தேவதாஸ் cannot அண்டர்ஸ்டாண்ட். தேவர்களால் கூட இதை அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியாது. பிரபுபாதர் வந்து இந்த பொருளுரையில் எழுதும்போது கீதோபனிஷத், பகவத்கீதா அந்த பரம்பரையின் மூலமாக, அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையின் மூலமாகத்தான் இந்த பகவத்கீதையை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பகவான் கூறிய கீதோ உபனிஷத் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த பகவான் பற்றிய இந்த போதனைகள், பகவான் கூறிய போதனைகளை நாம் பரம்பரா சீட பரம்பரையின் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சீட பரம்பரை தோல்வியுற்றது போல, காணாமல் போனது போல பகவானுக்கு காட்சி அளித்ததினால் மீண்டும் அர்ஜுனனுக்கு இது உரைக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, பல கோடி வருடங்களுக்கு முன்பாக பகவான் இதை சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டாரு. ஆனா இது எல்லாமே வந்து உடைஞ்சு போன மாதிரி, அந்த செயின் இஸ் புரோக்கன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பகவானுக்கு அர்ஜுனனுக்கு மீண்டும் அதை தருகிறார். சோ ஒரு பேஷண்ட் டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டா தான் அந்த பேஷண்ட்டுக்கு உடல் சரியாகுமே தவிர, பேஷண்ட்டே போயிட்டு கூகுள்ல படிச்சுட்டு டாக்டர் எனக்கு உடம்பு இப்படிப்பட்ட உடம்பு, எனக்கு இந்த மெடிசன் கொடுங்க அந்த மெடிசன் கொடுங்க அப்படின்னா டயக்னைஸ் பண்ணாமலேயே டாக்டர் வந்து மெடிசன் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி பகவானை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல், அந்த பரம்பரை சீட பரம்பரையில் நம்மை இணைத்து கொள்ளாமல் நம்மால வந்து இந்த ஒரு ஆன்மீக ஞானத்தை பெற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் வந்து பகவத்கீதா கிளாஸுக்கு வர்றதுக்கே யோசனை பண்ணுவாங்க. இல்ல பிரபு, என்கிட்ட புக்ஸ் இருக்கு, நான் படிச்சுப்பேன், நான் நிறைய யூடியூப்ல லெக்சர்ஸ் போகுது, நான் கேட்டுக்கிறேன், எனக்கெல்லாம் வேண்டாம் பிரபு. அந்த சீட பரம்பரையில வந்து இனிஷியேஷன் எடுக்கணும், தீட்சை பெறணும், சேவகம் பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம், பகவத்கீதா படிக்கணும் அவ்வளவுதானே, நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு. அதுதான் இங்க தவறு. இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரை மூலமாக அந்த ஞானத்தை அனுபவித்தவர்கள், ஞானத்தை உணர்ந்தவர்கள், அவர்களிடமிருந்துதான் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது. பகவான் கிருஷ்ணரை யாரெல்லாம் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாம் இது போன்ற ஒரு சீட பரம்பரையின் மூலமாகத்தான் பகவான் கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு அர்ஜுனனால் விளக்கப்படுகிறது. அடுத்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் பகவானை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறான். இன்னும் உங்களை பத்தின க்ளோரிஸ் எல்லாம் எனக்கு சொல்லுங்க, இன்னும் உங்களை பத்தின ஒரு மகிமை எல்லாம் எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது தான் 15வது ஸ்லோகம். So let us read ஸ்லோகா நம்பர் 15. ஸ்வயம் ஏவாத்மனாத்மானம் வேதத்வம் புருஷோத்தமா பூத பாவன பூதேஷா தேவதேவ ஜகத்பதே. தாரக் ராத்தா மாதாஜி, நீங்க டிரான்ஸ்லேஷன் படிங்க.
உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, அனைவருக்கும் இறைவனே, தேவர்களின் தேவரே, அகிலத்தின் இறைவனே, உண்மையில் உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உம்மை அறிவீர். ஹரே கிருஷ்ணா. ஸ்வயம் ஏவாத்மனாத்மானம், உங்களை பற்றி, உங்களுடைய மகிமைகளை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப என்னை பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, நான் மனசு வச்சு என்னை பத்தி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நீங்களா ஊகம் பண்ணிக்கிட்டு, ஓ பிரபு இப்படி, பிரபு அப்படி, அப்படி பேசுவாரு, ரொம்ப நகைச்சுவையா, உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்வயம் ஏவாத் மனாத்மானம், உங்களால பகவானே கிருஷ்ணா உன்னை பத்தி நீ இன்னும் அதிகமாக சொல், நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க தான் பரமம், நீங்க தான் திவ்யம், நீங்க தான் ஞானம், எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் ஏதாச்சும் இருந்ததுன்னா கேன் யூ கைண்ட்லி டெல் மீ அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகம். இதேதான் பகவான் 7வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. வேதாகம் சமதிதானி வர்த்தமானானி ச அர்ஜுனா பவிஷ்யானி ச பூதானி மாம் தூ வேதனா கஷனா. என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனா எனக்கு எல்லாமே தெரியும், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாமே எனக்கு தெரியும். பிரசண்டா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கோ, வரப்போறது என்னவோ அது முதல் கொண்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். சோ he knows everything. That is what he is telling. வேத அகம் சமதே தனி, மீனிங் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கும்போது அதை பார்த்துதான் பகவான் சொல்றாரு. இந்த இடத்துல பகவான் இந்த ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். பகவானை எந்த அளவிற்கு அர்ஜுனன் வர்ணிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புருஷோத்தமா. he is asking for the glories. இல்ல, பகவானினுடைய மகிமையை எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கும்போது, எப்படி இந்த கவிஞர்கள்லாம் பேசும்போது அந்த வார்த்தை ஜாலங்களில் ரொம்பவும் அப்படியே மனதுக்கு இனிமையான பதங்களை பயன்படுத்துவார்கள், வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இந்த அரசர்களை எல்லாமே கௌரவிக்கும் போது, ஒரு அரசன் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அந்த கவி புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அவையில் இருக்கக்கூடிய புலவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரை மகிமைப்படுத்தி டெய்லி பாடிக்கிட்டே இருப்பாங்க உள்ளுக்குள்ள அவர் வரும்போது, ராஜா உள்ள வரும்போது. அந்த மாதிரி இங்க அர்ஜுனன் பாத்தீங்கன்னா புருஷோத்தமா, பூத பாவனா, பூதேசா, தேவதேவா, ஜெகத்பதே, எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே அர்த்தம் தான். பகவானை பற்றிய ஒரு அற்புதமான புருஷோத்தமா. we all know the meaning for புருஷோத்தமா, புருஷனாக, he is the only male, ஒரே ஒரு ஆண் மகன் அப்படின்னு. பூத பாவனா, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக இருப்பவர். பகவான் கிருஷ்ணரே பகவத்கீதையில நிறைய இடத்துல இதை பத்தி சொல்லியிருக்காரு. நான் தான் ஆதாரம், நான் தான் பராமரிப்பவன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. சோ பூத பாவனா அப்படின்னா அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக, மூலமாக இருப்பவர். பூதேசா, அந்த ஜீவராசிகளின் பராமரிப்பவர், கட்டுப்பாட்டாளர். தேவதேவா, தேவர்களுக்கெல்லாம் தேவர். சோ இந்த ஒரு பதத்தின் மூலமாக he is the supreme personality அப்படின்னு one more time it is established. தேவதேவா, தேவர்களுக்கெல்லாம் அதிபதி. ஜெகத்பதே, ஜெகநாதான் சொல்றோம் இல்லையா, ஜெகத்பதே, அகில உலகம், அகில உலகம் கிடையாது, அகில பிரபஞ்சங்கள், சிருஷ்டிக்கு மூல காரணம், ஆதாரமாக இருப்பவர். சோ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட பகவானை நம்மால் எப்படி உணர முடியும் அப்படிங்கறத பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். இதெல்லாமே அர்ஜுனன் உணர்ந்து பகவானை பெருமையாக மகிமைப்படுத்தி பயன்படுத்தக்கூடிய பதங்கள். பாகவதத்துல ஒரு ஸ்லோகத்தை பிரபுபாதர் இங்க எழுதியிருக்காரு. வதந்தி தத் தத்துவவிதஷ் தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே. 3 வகையில் பகவானை நம்மால் உணர முடியும். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பரமாத்மா. அப்புறம் என்ன 3 வகையான உணர்வுகள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பகவானை 3 வகையில் எப்படி உணர முடியும்? பரமாத்மா, பகவான், பகவான், பிரம்மன், பரமாத்மா. பிரம்மன், பரமாத்மா, பகவான் இல்லையா. அந்த மாதிரி 3 வகையான விஷயங்களில் நம்மால் உணர முடியும். அந்த பிரம்மன் அப்படிங்கிறது யோகிகள், பரமாத்மா அப்படிங்கிறது ஞானிகள், பகவான் அப்படிங்கிறது பக்தர்கள். சோ இவர்கள் ஒவ்வொருவருமே எப்படி பகவானை உணர்கிறார்கள் அப்படிங்கிறது. ஹிரண்ய கர்ப்பா, தட் மீன்ஸ் பரமாத்மா, யோகிகள். அந்த யோகிகள் அந்த
மனதை கட்டுப்படுத்தி அந்த அஷ்டாங்க யோக பயிற்சியில் ஈடுபடும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மோடு இருக்கிறார் பரமாத்மா, மனசுக்குள்ள இருக்காரு. மனசை நான் ஐக்கியப்படுத்தி ஒரு பொருள் மீது என்னுடைய மனதை நான் கவனம் செலுத்துகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, பக்தர்கள் பகவான் உருவம் உள்ள ஒரு பக்தர்கள் எப்படி பகவானுக்கு உருவம் இருப்பதாக நினைத்து இருக்கிறது. பகவானுடைய உருவத்தை நம்ம அப்படியே எடுத்துட்டு அதற்கு ஏற்றாற் போல, இப்போ ஒரு ஆலயத்துக்கு நீங்க போறீங்க, சென்னை இஸ்கான் டெம்பிளுக்கு போறீங்க அப்படின்னா, பகவானுக்கு அலங்காரம் பண்ணும்போது, ட்ரெஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு ட்ரெஸ்ஸஸ் அலங்காரம் செய்யப்படுகிறது. அப்படின்னா அதை செய்யக்கூடியவர்கள் அப்படியே பகவானை ரசிச்சு, ஓ இந்த ட்ரெஸ் இன்னைக்கு போட போறேன் நான் பகவானுக்கு அப்படின்னா, நேர்ல ஒரு சின்ன குழந்தைக்கு தாய் ரொம்ப நல்ல ட்ரெஸ் பண்ணி அந்த குழந்தை வெளியே எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற போல, அந்த பகவானுக்கு, அந்த பகவானின் மீது, அந்த பக்தர்களுக்கு அந்த பகவானின் மீது அப்படிப்பட்ட ஒரு ஆசை. சோ அதுதான் இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் எப்படி பகவானை பற்றி பேசி எனக்கு ரொம்ப பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஸ்லோகம் இட் இஸ் கண்டினியூயிங். நான் சொன்ன மாதிரியே 18 ஸ்லோகங்கள் வரைக்கும் இஸ் அகெயின் கண்டினியூயிங். நம்ம அர்ஜுனன் திரும்ப கேட்கிறான் பகவான் கிட்ட, இன்னும் எனக்கு உங்களை பத்தி நிறைய நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறார். ஸ்லோகா நம்பர் 16. வக்தும் அர்ஹசி அசேஷேன திவ்யஹி ஆத்ம விபூதாயஹ யாபிர் விபூதிப்பிர் லோகான் இமாம்ஷ்த்வம் வியாப்ய திஷ்டசி. ராஜேஸ்வரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. பதம் 16. வக்தும் அர்ஹஸ் யசேஷேன திவ்யாஹ்யாத்ம விபூதயஹ யாபிர் விபூதிர் லோகான் இமாம் ஸ்வாம் வியாபதிஷ்டசி. எந்த வைபவங்களால் இந்த உலகம் முழுவதும் தாங்கள் வியாபித்து இருக்கின்றீர்களோ, தங்களுடைய அந்த திவ்யமான வைபவங்களை தயவு செய்து எனக்கு விவரமாக கூறுங்கள். ஹரே கிருஷ்ண. அதாவது பகவான் மகிமைகள் நம்ம சொன்ன மாதிரி பகவானினுடைய அந்தரங்க சக்தி இல்லையா, பகவான் உடைய அந்தரங்க சக்தி மூலமாக, அந்த அந்தரங்க ஆற்றலின் மூலமாக தன்னை பற்றி அவரால் என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் ஆற்றல்கள் அவருக்கு இருக்கிறது. தட் இஸ் இன்டர்னல் பொட்டன்சி ஆஃப் தி சுப்ரீம் லார்ட் இல்ல. அந்த இன்டர்னல் பொட்டன்சி ஆஃப் தி சுப்ரீம் லார்ட்ல அவர் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பகவானால் மட்டும்தான் கூற முடியும். அப்படிங்கிறதாலதான் அர்ஜுனன் பகவான்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. சோ அர்ஜுனா என்ன பண்றாரு, பகவானிடமிருந்து நேரடியாக அவரை பற்றி, அவருடைய அந்தரங்க ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விண்ணப்பிக்கிறார். காரணம், விவரமாக எனக்கு சொல்ல வேண்டும். எல்லாமே நீங்க சொல்லும்போது உங்களுடைய திவ்யங்கள், உங்களுடைய வைபவங்கள், ஆன்மீக வைபவங்கள் எல்லா உலகத்திலையும் வியாபித்திருக்கிறது, பிரபஞ்சத்துல எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறதை எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்கு அர்ஜுனன் பகவானிடம் விண்ணப்பிக்கிறான். எந்த தளத்தில் இருந்து அர்ஜுனன் இதை புரிந்து கொள்கிறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். கேட்கிறான். இப்போ நிறைய பேர் கிளாஸுக்கு வராங்க, பகவத்கீதா கிளாஸோ பாகவத கிளாஸோ வராங்க அப்படின்னா திடீர்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாங்க. பிரபுஜி, கௌரவர்கள்ல 97வது ஆள் பேர் என்ன பிரபு? துரியோதனனுடைய 97வது சகோதரன் பேர் என்ன பிரபு அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த கேள்வி கேட்பதின் மூலமாக அவர்கள் எந்த தளத்தில் இருந்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். 97வது சகோதரனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க அர்ஜுனன் எந்த தளத்தில் இருந்து இந்த கேள்வியை பகவானிடம் கேட்கிறார் என்றால், இஸ் இன் தி ஹையஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த சுப்ரீம் லார்ட். பகவானை எல்லாமே முழுமையாக தெரிந்து கொண்டு விட்டார். இன்னும் மேல மேல தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அவருடைய அந்த ஈடுபாடு, அந்த பாவம் உச்ச நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக அந்த ஒரு நிலையில் இருந்து கேட்கிறார். ஆல்ரெடி முழுமையான பரம திருப்தி யாருக்கு? அர்ஜுனனுக்கு. பகவானை பற்றி தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாமே பகவானினுடைய கருணையினால், அவருடைய தனிப்பட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல he knows many thing about Lord Krishna. காரணம், கூடவே இருந்திருக்காரு, சாக்கிய பாவத்துல இருந்திருக்காரு. அவரு பகவானை பற்றி எல்லாமே விஷயம், ஒரு ஃப்ரெண்டா எல்லா விஷயமும் தெரியும் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு உன்னதமான நிலைக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வியை அவர் கேட்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது,
ஆச்சாரியர்கள் எழுதக்கூடிய ஒரு விவரம் என்ன அப்படின்னா, பதில் என்ன அப்படின்னா, நம்மை போன்ற ஒரு மூடவர்களுக்கு, ஒரு புத்தி மதியற்றவர்களுக்கு பகவானினுடைய மகிமை தெரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அர்ஜுனன் இது போன்ற கேள்வியை அவன் கேட்கிறான். அடுத்த கேள்வி, நிறைய பேரு அருவவாதிகளாக இருக்கிறார்கள். அந்த அருவவாதிகளுக்கு பகவானுக்கும் உருவம் இருக்கிறது. அதுக்குதான் நம்ம அந்த 3 டைப் ஆஃப் ரியலைசேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? பிரம்மன், பரமாத்மா. சோ இந்த மாதிரி ரியலைசேஷன் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கும் இதன் மூலமாக, அதுக்குத்தான் இந்த பகவத்கீதையை அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரிய சம்பிரதாயத்தின் மூலம் கேட்க வேண்டும். கேட்டாதான் கிருஷ்ணர் மீது, பகவான் கிருஷ்ணர் மீது அந்த உண்மையான ஒரு பக்தி, உண்மையான ஒரு ஈர்ப்பு, உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு பிரேமை, இது எல்லாமே அப்பதான் ஏற்படும். சோ அர்ஜுனனுக்கு he knows everything, தெரியாத விஷயமே கிடையாது. அப்படிங்கும்போது இன்னும் மேல மேல நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, ஆச்சாரியர்கள் தரக்கூடிய விளக்கம் இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் தான். மற்றவர்களுக்காக எப்படி ஒரு வைஷ்ணவன் மற்ற வைஷ்ணவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்களோ, அந்த மாதிரி இங்க அர்ஜுனன் என்பவர் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஸ்லோகத்தின் மூலமாக மற்றவர்களும் இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயம். கோமதி மாதாஜி, இந்த பர்போர்ட் படிக்க முடியுமா? உங்ககிட்ட இருக்க புக் இருக்கா? இருக்கு பிரபு, படிக்கிறேன் பிரபு. எந்த பர்போர்ட் பிரபு? இது 17. ஓகே பிரபு. 17 16 வருஷம் என்னது? ஒரு நிமிஷம். 16 verse 16 பொருளுரை. எந்த வைபவங்களால் இந்த உலகம் முழுவதும் தாங்கள் வியாபித்திருக்கின்றீர்களோ தங்களுடைய அந்த திவ்யமான வைபவங்களை தயவு செய்து எனக்கு விவரமாக கூறுங்கள். பொருளுரைப்படி. ஓகே பிரபு. இந்த பதத்திலிருந்து பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் அர்ஜுனன் ஏற்கனவே திருப்தி அடைந்துள்ளான் என்பது தெரிகிறது. சுய அனுபவம், புத்தி, ஞானம் மற்றும் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் கிருஷ்ணரின் கருணையால் அர்ஜுனன் பெற்றிருந்தான். அவ்வெல்லா திறன்களையும் கொண்டு கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக அவன் புரிந்து கொண்டான். அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இருப்பினும் அவரது எங்கும் வியாபித்திருக்கும் தன்மையை விளக்குமாறு அவன் கிருஷ்ணரிடம் வேண்டுகிறான். சாதாரண மக்கள், குறிப்பாக அருவவாதிகள், இறைவனின் எங்கும் வியாபித்திருக்கும் தன்மையை அறிவதில் அதிகம் ஆர்வம் காட்டுகின்றனர். எனவே கிருஷ்ணர் எவ்வாறு தனது பல்வேறு சக்திகளின் மூலம் எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ளார் என்று அர்ஜுனன் கேட்கிறான். இக்கேள்வி சாதாரண மக்களின் சார்பாக அர்ஜுனால் கேட்கப்பட்டது என்பதை அறிதல் அவசியம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். சோ இந்த மாதிரி ஒரு புரிதல் மற்றவர்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பகவான், அதாவது அர்ஜுனன் கேட்கிறான் அப்படின்னு நிறைய ஆச்சாரியர்கள் இந்த ஒரு வெர்ஸுக்கு they are giving the explanation. ஸோ 17வது ஸ்லோகம் கண்டினியூஸ். நான் சொன்ன மாதிரியே அர்ஜுனன் மேலும் மேலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் பகவானுடைய மகிமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. 17வது ஸ்லோகம். கதம் வித்யம் அகம் யோகிம் ஸ்வாம் சதா பரிசிந்தயம் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தியோ அஷி பகவான் மயா. கோகுல மாதா மாதாஜி ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. हरे कृष्ण प्रभु जी. कथं विद्यामहं योगिं त्वां सदा परिचिन्तयन् केषु केषु च भावेषु चिन्त्योऽसि भगवन्मया. உன்னத யோகியாகிய கிருஷ்ணரே, நான் உம்மை இடையராது நினைப்பதும் அறிவதும் எங்கனம். பகவானே, வேறு எந்த உருவங்களில் உம்மை நினைவு கொள்ள முடியும்? ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. சோ மேலும் மேலும் பகவானை பற்றிய கேட்கணும் அப்படிங்கும்போது இங்க அர்ஜுன் கொஞ்சம் புதுசா கொஞ்சம் கேள்விகள் எல்லாம் கேட்கிறாரு. புதுசா கேள்விகள் கேட்கிறாருன்னா இதற்கு தொடர்புடைய கேள்விகள் தான். அவர் என்ன கேட்கிறாருன்னா, உங்களை தொடர்ந்து என்னால் எப்படி மனதில் நிலைநிறுத்த முடியும்? நான் உங்களை கண்டினியூஸா ஞாபகம் வச்சுக்கணும்பா. எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் உங்களை? அதே போல உங்களை என்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? புரிந்து கொள்ள முடியும் என்றால் இங்கு அவருக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுச்சு எல்லாமே. பட் எப்படி, ஹவு டு ரிமெம்பர் தட் அண்ட் ஹவு டு கீப் நோயிங் அபவுட் யூ மோர், இன்னும் எப்படி நான் மேல மேல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம். உங்களை எந்த ரூபத்தில் நான் வழிபட வேண்டும்? உங்களை நான் மனசுல நிலை நிறுத்த வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்பதற்கு என்ன காரணம் என்றால், அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரை பல்வேறு ரூபங்களில் பார்த்து கொண்டிருக்கிறான். பல்வேறு சமயங்களில் அர்ஜுனனும் பகவான் கிருஷ்ணரும் ஒன்றாக இருக்கும்போது அந்தந்த ரூபத்தை அப்படியே பார்க்கறான் இல்லையா?
இப்ப நம்மளே வந்து ஒரு ஃப்ரெண்டோட இருக்கோம் அப்படிங்கும்போது, கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் போடுவோம், வீட்டுல இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் போடுவோம், இல்ல வெளியே எங்கேயாச்சும் மார்க்கெட் போனா ஒரு ட்ரெஸ் போடுவோம். அந்த மாதிரி பல்வேறு வகையான ரூபங்கள்ல அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இருக்கும்போது ஒரு சில பர்டிகுலர் ட்ரெஸ் ரொம்ப நல்லா பிடிச்சு, ஓ இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா உனக்கு இருக்கு அப்படின்னு அது கொஞ்சம் மனசுல பதியும். அன்னைக்கு நீங்க போட்டு வந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது அப்படின்னு. அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்விகள், எந்த ரூபத்தில் நான் உங்களை என்னுடைய மனதில் நிலை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ பகவானினுடைய வைபவங்களை தெரிந்து கொள்வதினால், அவரை பற்றி கேட்பதினால், அவருடைய வைபவங்களை பற்றி கேட்பதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்துல வந்து ஆச்சாரியர்கள் அதற்கு விளக்கமாக தருகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவரை பற்றி நாம் மேலும் மேலும் கேட்க 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 அவரை பற்றிய நினைப்பு நம் மனதில் ஆணித்தரமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஜன்ம கர்ம சமே திவ்யம், அவருடைய லீலைகளை பற்றி கேட்க வேண்டும். அதாவது அவரே சொல்றாருல, என்னுடைய லீலைகளை பற்றி, என்னுடைய பிறப்பு, என்னுடைய புகழ், அதெல்லாமே கேட்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த பகவானை பற்றிய நினைவு நம்முடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காலகட்டத்திலும் கிருஷ்ணா அப்படிங்கிறத தவிர மனசுல வேற எதுவுமே வரக்கூடாது. இது எப்படி நம்ம டெவலப் ஆகுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு சாதாரணமா ஏதாச்சும் ஒரு செயல்ல நம்ம ஈடுபடும் போது, நடந்து போகும்போது கால் தடுக்குனா கூட டக்குன்னு வாயில இருந்து கிருஷ்ணான்னு தான் வரணுமே தவிர ஐயோ அப்படின்னு வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணினாதான் அந்த கிருஷ்ணா நம்ம மைண்ட்ல நிப்பாரு. சர்வம் கிருஷ்ணம் மயம் இல்லையா? உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல், நீங்க பாக்குறது, யாரை பார்த்தாலும் அங்க கிருஷ்ணர் நிக்கிற மாதிரி இருக்கணும். யார் என்ன செயல் பண்ணாலும், ஓ கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும், அழகான ஒரு பெண், அழகான ஒரு பையனை நீங்க ரோட்ல பார்த்தா கூட, ஆஹா கிருஷ்ணர் வந்து எவ்வளவு பெரிய கலாக்கார், எவ்வளவு அழகான ஒரு உருவத்தை படைத்திருக்கிறார். அந்த இடத்துல காமமே வரக்கூடாது. ஒரு அழகை பார்த்த உடனே காமமே வரக்கூடாது. கிருஷ்ணருடைய சிருஷ்டி இவ்வளவு அழகானதா? திஸ் இஸ் ஆல் ஹையஸ்ட் ரியலைசேஷன். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங். அந்த ரிமெம்பரன்ஸ் வரணும் அப்படின்னா, அவரை பற்றி கேட்க 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 கேட்க, அவர் செஞ்ச ஒவ்வொரு லீலைகள், அவருடைய செயல்கள், அவருடைய பங்களிப்புகள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது அவ்வளவு பங்களிப்புகள். சோ இது எல்லாமே பார்க்கும்பொழுது பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொரு இடத்துலையும், மகாபாரதம் வந்து பெண்களுக்கும் புத்தி கம்மியாக இருப்பவர்களுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனா அந்த மகாபாரதத்தை நீங்க ரொம்ப ஒரு கவனமாக உன்னிப்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பகவான் கிருஷ்ணருடைய விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்துல இருக்கும். தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவதற்காக, பாண்டவர்களை காப்பாற்றுவதற்காக. பாண்டவர்களுக்கு வந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் அழிவு வந்து கொண்டேதான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அழிவு. குருக்ஷேத்திரத்துல ஒவ்வொரு நாளையும் சமாளித்தவர் பகவான் கிருஷ்ணர். பாண்டவர்கள் டென்ஷனா இருந்ததை விட பகவான் கிருஷ்ணர் டென்ஷனா இருந்ததுதான் அதிகம். எப்படி என்னுடைய பக்தர்களை நான் காப்பாற்ற போகிறேன், எப்படி நான் காப்பாற்ற போறேன், இந்த பசங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாம இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காங்களே, இவ்வளவு அறியாமையில் இருக்கிறார்களே. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாண்டவர்களுக்கு பகவான் கிருஷ்ணரை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. ஹீ இஸ் தேர். இவரு பார்த்துப்பாரு, என்ன நான் எதுக்கு கவலைப்படணும், நிம்மதியா போய் தூங்குடா. சண்டை போட்டுன்னு இருக்கும்போது அடுத்த நாள் சண்டை எப்படின்னு அதை பத்தி பேசுவாங்களா, இல்ல நல்லா இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் தூங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களா? நல்லா தூங்கலான்னு நினைச்சவங்க தான் பாண்டவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஆல் த டைம் they were thinking about Krishna. So that is what it says here. Advantage, பகவானை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதால உங்களுக்கு என்ன அப்படின்னா, அது வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மன சிந்தனை பகவானை பற்றி நினைந்து கொண்டே இருக்கிறது. யோகிகள் அப்படின்னு சொல்றோம். யோகிகள் அப்படிங்கும்போது இது அடுத்த பதத்திலையும் அதை பத்தி நம்ம விளக்க போறோம். யோகி அப்படின்னா அந்த யோக மாயா, உண்மையான யோகி அப்படின்னா பகவான் கிருஷ்ணர். அந்த யோகமாய ஆற்றல், அந்த ஆற்றலின் மூலமாகத்தான் ஒரு சாதாரண மனிதனை கூட பகவான் ஒரு திரை மூலமாக மறைத்து அவரை மறைத்து கொள்கிறார். நீங்க பகவான் கிருஷ்ணரை மறக்கறீங்க அப்படின்னா அதற்கு காரணமும் அவர்தான். அந்த யோகமாயா திரை மூலமாக அது மறைக்கப்பட்டு, சோ அந்த யோக வல்லமை படைத்தவரும் பகவான் கிருஷ்ணர் தான். கேஷு கேஷு சபாவேஷு. காரணம், ஒரு சாதாரண மனிதன் அந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து தன்னை மறந்து பகவானை வணங்க வேண்டும், பகவானை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இங்கு அர்ஜுனுடைய ஸ்தானம் அப்படின்னா ஒரு உயர்ந்த ஒரு வைஷ்ணவன் இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்பதின் மூலமாக
மற்றவர்களும் ஒரு சாதாரண மக்களுக்கும் பலன் தர வேண்டும் அப்படிங்கிற நம்ம சொன்ன மாதிரியே அந்த வைஷ்ணவ குண நலன்கள் அர்ஜுனனுக்கு ரொம்பவும் சிறப்பாக இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம மற்றவர்களுடைய நலனுக்காக இது போன்ற கேள்விகளை அவர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பகவானுடைய மகிமைகள், பகவானை பற்றிய ஒரு விஷயங்கள் எல்லாமே. மஞ்சுகாசினி மாதாஜி, இந்த பொருளுரை மாத்திரம் படிங்க. 17க்கு பொருளுரை, நோ டிரான்ஸ்லேஷன், பர்போர்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீ பிரபுபாதருக்கு ஜெய். முந்தைய அத்தியாயத்தில் கூறப்பட்டபடி பரமபுருஷ பகவான் தனது யோக மாயையினால் மறைக்கப்பட்டுள்ளார். சரணடைந்த ஆத்மாக்களும் பக்தர்களும் மட்டுமே அவரை காண முடியும். தற்போது தனது நண்பரான கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்பதில் அர்ஜுனன் முழு நம்பிக்கையை பெற்றுவிட்டான். இருப்பினும் எங்கும் பரவியிருக்கும் இறைவனை சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வதற்கு உகந்த ஒரு வழிமுறையை அறிந்து கொள்ள விரும்புகிறான். கிருஷ்ணர் யோகமாயா எனும் சக்தியினால் பாதுகாக்கப்பட்டுள்ளதால் அசுரர்கள், நாத்திகர்கள் உட்பட எந்த சாதாரண மனிதனும் அவரை அறிந்து கொள்வது சாத்தியம் அல்ல. எனவே அவர்களின் நன்மைக்காக இக்கேள்விகள் அர்ஜுனனால் கேட்கப்படுகின்றன. உயர்ந்த பக்தன் தான் புரிந்து கொண்டால் மட்டும் போதும் என்று விரும்புவதில்லை. மொத்த மனித சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். வைஷ்ணவனாக பக்தனாக இருப்பதால் பரம புருஷரின் எங்கும் வியாபித்திருக்கும் தன்மையை சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வதற்கு அர்ஜுனன் தனது கருணையால் வழிவகுக்கிறான். அவன் கிருஷ்ணரை யோகின் என்று சிறப்பாக அழைக்கின்றான். ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணரே யோகமாயா எனும் சக்திக்கு எஜமானர் ஆவார். சாதாரண மனிதர்களிடம் அவரை மறைப்பதும் வெளிக்காட்டுவதும் அந்த சக்தியே. கிருஷ்ணரின் மீது அன்பில்லாத சாதாரண மனிதன் அவரை எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்க முடியாது. எனவே அவன் ஜட ரீதியில் தான் சிந்திக்க வேண்டும். இவ்வுலகில் உள்ள பௌதிகவாதிகளின் சிந்திக்கும் முறையினை அர்ஜுனன் கருத்தில் கொள்கிறான். கேஷு கேஷு ச பாவேஷு என்னும் வார்த்தைகள் ஜட இயற்கையை குறிப்பவை. பாவ என்றால் பௌதிக பொருட்கள். ஜடவாதிகள் கிருஷ்ணரை ஆன்மீகமாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே கிருஷ்ணரின் பிரதிநிதித்துவங்களாக செயல்படும் ஜட பொருட்களில் மனதை செலுத்தி அவர் அவற்றில் எவ்வாறு தோன்றுகிறார் என்பதை அறிய முயற்சி செய்யுமாறு அவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க ரொம்ப முக்கியமா நம்ம இந்த ஸ்லோகத்துல பர்போர்ட்ல படிச்ச மாதிரி அந்த யோகி அப்படிங்கறத ரொம்ப முக்கியமாக பகவானை யோகி அப்படின்னு அர்ஜுனன் அழைத்ததுக்கான ஒரு காரணம். நம்ம மனசுல எல்லாமே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம். அப்படின்னா கிருஷ்ணர் என்ன யோக பயிற்சி பண்ணாரா, அஷ்டாங்க யோகம் பண்ணாரா, அப்புறம் ஏன் யோகின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆன்சர் கேன் பி எஸ். எப்படி ஒரு அஷ்டாங்க யோகம் அப்படின்னா உக்காந்துக்கிட்டு நீங்க மூச்சை பிடிச்சுக்கிட்டு மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு அது எல்லாமே நீங்க செயலில் இருக்கும்பொழுது கூட நீங்கள் உங்களுடைய இந்திரிய சுகத்தை, உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். The philosophy, the fundamental of Ashtanga Yoga is to how to control mind and senses. அப்படி பார்க்கும்போது பகவான் கிருஷ்ணர் being a கிரகஸ்தா, he has set an example. ஒரு கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்தார். அவர் துவாரகையில இருக்கும்பொழுது அந்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டு எப்படி ஒரு முன் உதாரணமாக அர்ஜுனனுக்கு சொல்லும்போது சொல்றாங்க இல்லையா, ஜனக மகாராஜா பகவான் கிருஷ்ணர் ஒரு முன்னுதாரணமாக, நீ ஒரு சத்திரியன், அவங்க எப்படி அவங்க கடமையை செஞ்சாங்களோ அந்த மாதிரி நீயும் பண்ணணும்டா அர்ஜுனா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் இல்லையா, அறிவுரை. அது போல இந்த யோகி அப்படின்னு அர்ஜுனன் அழைத்ததுக்கு காரணம் பகவான் கிருஷ்ணர் ஒரு முன்னுதாரணமாக கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது எப்படி நாம் பயிற்சி செய்ய வேண்டும், ஒவ்வொரு ஆசிரமத்தில் இருப்பவர்களும் எப்படி பயிற்சி செய்ய வேண்டும், உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுத்ததால அவரை யோகி என்றும் அழைக்கலாம் அப்படிங்கிறது ஆச்சாரியர்களுடைய ஒரு உதாரணம். அதே போல பல்வேறு இடங்களில் யோகி என்று அழைக்கப்படுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, யோகா, what is the meaning of yoga means it is a connection, to get connected with, நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது. அப்படி பார்க்கும்போது ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறது. அந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு வீட்டுல 2 பிரதர்ஸ் இருப்பாங்க, ஒரே தாய், ஒரு தகப்பனாருக்கு 2 குழந்தைகள் அப்படின்னா அந்த 2 குழந்தைகளும் ஒன்றா அன்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அந்த உறவு என்பது மாறாத ஒரு உறவு இல்ல, அந்த உறவு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. சகோதரர்கள் அப்படிங்கிறது
அது போல இங்கு பகவான் அந்த யோகா அந்த கனெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆத்மாவாக ஜீவாத்மாவாக பகவான் கிருஷ்ணரோடு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு உறவு. சோ அதையும் பார்க்கும்போது அந்த யோகி, பகவானை யோகி என்று அழைப்பதற்கு அர்த்தம் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்படிதான் நம்ம அதற்கான ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். நம்ம பகவானை போய் யோகின்னு சொல்றீங்க, அவர் என்ன எங்கேயாச்சும் காட்டுல உட்காந்து கண்ணை மூடிட்டு தவம் பண்ணிட்டு இருந்தாரா அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா அதற்கு எப்படிப்பட்ட ஒரு விளக்கம் நம்மால தர முடியும் அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்லோகத்துல இருந்து புரிஞ்சுக்கிறோம். கடைசி ஸ்லோகம் 18வது ஸ்லோகம், இதுலயும் ஆல்மோஸ்ட் அர்ஜுனன் பகவானினுடைய ஒரு மகிமை அதை பற்றி தெரிந்து கொள்கிறார், கூறுகிறார் நமக்கு. ஸ்லோகா 18, விஷ்டாரேனாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தனா பூயக கதையா திருப்திர்ஹி ஷண்வதோ நா அஷ்டிமே அம்ருதம். ஜெயலட்சுமி மாதாஜி படிங்க பார்க்கலாம், ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா. விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூயக கதய திருப்திர்ஹி ஷண்வதோ நாஸ்தி மே மிருதம். ஜனார்தனா, உமது வைபவங்களின் யோக சக்தியை பற்றி தயவு செய்து விவரமாக கூறவும். உம்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடைவதில்லை. ஏனெனில் உம்மை பற்றி அதிகமாக கேட்கும் போது உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய வார்த்தையின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன். சோ அர்ஜுனனுக்கு கிருஷ்ண கதா, பகவானை பற்றிய விஷயங்கள் எல்லாமே ஒரு சுவையான விஷயங்கள் தான் இல்லையா? அதை நான் மேலும் மேலும் அனுபவிக்க வேண்டும். ஒரு சில பேரு புத்தகங்கள்லாம் படிப்பாங்க. இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு புக் ஒண்ணு இல்லையா, அது சினிமாவா கூட வந்தது. அந்த பொன்னியின் செல்வனை பத்தி கொஞ்சம் வயசானவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 60 வயசு, மேபி ஜெயலட்சுமி மாதாஜி உங்களுக்கு தெரியுமா? பொன்னியின் செல்வன் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? கல்கி எழுதிய புக் படிச்சிருக்கீங்களா? பிரபு, நான் படிச்சிருக்கேன் பிரபு. ஆமா, அந்த ஒரு புத்தகம் அது ஒண்ணுதான் எனக்கு மனசுல வருது. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பௌதீகமாக பார்க்கக்கூடிய ஒரு புத்தகங்கள் பலரையும் கவர்ந்தது. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டுல அந்த கல்கி வரும்போது சண்டை நடக்கும் வீட்டுல. அது ஃபர்ஸ்ட் யார் படிக்கிறது அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கதையை படிக்கிறது ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். இப்ப இன்னைக்கு ஒரு சீரியல் எல்லாம் ஓடும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் சீரியல் பாக்குற நேரத்துல நீங்க யார் வீட்டுக்காச்சும் போனீங்கன்னா உங்களுக்கு வரவேற்பே கிடைக்காது. ஐயோ, இந்த நேரத்துல இவன் தொலைச்சிட்டானே அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கல்கி பொன்னியின் செல்வன் வந்த காலத்துல அந்த சுவை. சோ அந்த சுவை போல நமக்கு கிருஷ்ணருடைய பகவானினை பற்றிய ஒரு விஷயங்கள், அவருடைய லீலைகள் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அந்த உண்மையாக அந்த பகவத்கீதையில அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இவர் மேல ஒரு கவர்ச்சி இருக்கிறது, இந்த கவர்ச்சியாளர் அர்ஜுனனுக்கு போதனை கொடுத்திருக்கிறாரே, அதை நான் எப்படி தெரிந்து கொள்வது, அவரை பற்றியே கூறிக்கொண்டிருக்கிறார் இல்லையா? பகவத்கீதையில 10வது அத்தியாயம்லாம் பார்க்கும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி இஸ் ரிவீலிங் ஹிம்செல்ஃப். அந்த 4 ஸ்லோகத்துல ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. அந்த ஒரு புத்திசாலித்தனம், உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த புத்திசாலித்தனத்தின் மூலமாக, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் கூட இருக்கு நிறைய, இது எல்லாமே பகவானை பற்றி தெரிந்து கொள்ளும் போது ஒரு சுவை ஏற்படுகிறது. அந்த சுவைதான் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பரவசமும் ஒரு ஆனந்தமும் ஏற்படுகிறது அப்படிங்கறத இங்க அர்ஜுனன் விளக்குகிறார். இதுல பாத்தீங்க அப்படின்னா, பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர், ஸ்ரீல கோஸ்வாமி அந்த நைமிஷாரண்ய ரிஷிகள், சௌனகா ரிஷிகள், அதுல ஒரு சின்ன ஒரு பதம் அங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. வாயம் துனா விதிருப்யாம உத்தம ஸ்லோகே விகர்மே யஷ் ஷண்வதாம் ரஷ ஞானம் ஸ்வாது ஸ்வாது பதே பதே. நமக்கு அலுப்பே ஏற்படாது. இப்ப நீங்க ஒரு ஸ்வீட் பாயசம் இல்லையா, ஒரு இனிமையான ஒரு பழரசம் நீங்க குடிக்கிறீங்கன்னா கூட ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் 4 கிளாஸுக்கு அப்புறமா போதும் பிரபு, ரொம்ப சுகர் ஆயிடுச்சு போதும், அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் தெரியாது, அது மேல உங்களுக்கு அதை குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்காது. ஆனால் இந்த பதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு அலுப்பே ஏற்படாது. யூ வில் நெவர் கெட் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வரவே வராது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆன்மீக உறவு, அந்த ஆனந்தமயமான அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஒவ்வொரு நேரத்திலையும்
பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு மேல 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 நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுவது. அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் அர்ஜுன் இங்கிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அதே மாதிரி விதுரனும் மைத்ரேயரும், நாட் மைத்ரேயர், விதுரா அண்ட் உத்தவா. விதுரர் மகா புத்திசாலி. மகா புத்திசாலினா எல்லா விஷயங்களும் தெரிந்தவர். எல்லா விஷயங்களும் தெரிந்த விதுரர் உத்தவனை பார்க்கும்பொழுது உத்தவன் கூறுகிறான், இந்த மாதிரி பகவான் எல்லா லீலையிலையும் முடிச்சுட்டு போறாரு, நான் வரணும் அப்படிங்கும்போது அந்த ஒரு ஸ்கந்தம் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு நிறைய புரியும். உத்தவன் என்ன பண்றாரு அப்படின்னா, மைத்ரேயரிடம் போய் எல்லா விஷயத்தையும் கேளு. அந்த நேரத்துல மைத்ரேயரும் இருந்தாரு. எனக்கு போதனைகள் வழங்கிய போது, உத்தவருடைய போதனை இல்லையா, உத்தவ கீதா, அந்த போதனை பகவான் கிருஷ்ணரால் எனக்கு வழங்கிய போது மைத்ரேயரும் என் அருகில் இருந்தால், அவரிடம் சென்று கேளுங்கள். அதுல ஆச்சாரியர்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, மைத்ரேயரை காட்டிலும் விதுரர் மிகுந்த புத்திசாலி, சிறந்தவர், வைஷ்ணவர். மைத்ரேயரை வைஷ்ணவர்னு எழுதவே இல்லை. அப்படிப்பட்ட வைஷ்ணவ தலத்தில் உள்ள விதுரர் அங்க போய் என்ன கேட்கிறார் அப்படின்னா, எனக்கு பகவானை பற்றி சொல்லுங்கள். பரவரேஷம் பகவான் விராதனி ஸ்ரூதனி மே வியாச முகத் அபிக்ஷணம் அத்ருப் நம சுலா சுகா வாகனம் தேசம் ருதே கிருஷ்ண கதாமிருதா கத். கிருஷ்ண கதாமிருதா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கிருஷ்ண கதாமிருதத்தை நான் கேட்க கேட்க, காரணம் என்ன அப்படின்னா, புராணங்கள் அப்படின்னா, மகாபாரதம் அப்படின்னா எல்லாத்துலயுமே பகவான் கிருஷ்ணரை பற்றிய விளக்கங்கள் நிறைய இருந்திருக்கு. அதெல்லாமே நான் கேட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அதுல எந்த விதமான சந்தோஷமும் ஏற்படவில்லை. அதனால எனக்கு தேஷாமிருதே கிருஷ்ண கதாமிருதா, அவர் நேரடியாக அவருடைய பல்வேறு வகையான லீலைகள், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுகிறேன். சோ அது போல இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது கிருஷ்ண கதா. கதா மீன்ஸ் நாட் ஓன்லி an interesting thing, somebody talks, கிருஷ்ணா டாக்ஸ் இஸ் கதா. அந்த பகவத்கீதை அப்படிங்கும் போது அதுவும் நமக்கு ஒரு சுவை. இப்போ குருக்ஷேத்திர யுத்தம், மகாபாரதம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஜனங்களுக்கு அது பிடிக்கலாம். ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு, ஒரே சீட்டிங்கா இருக்கு, ஒரே ஏமாற்று, ஒரு டிபிக்கல் இந்தியன் மசாலா மூவி பாக்குற மாதிரி இருக்கும் மகாபாரதம் கதை நீங்க படிக்கும்போது. அதனால நிறைய பேருக்கு அது இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் உங்களுக்கு. ஆனா உண்மையான அந்த கிருஷ்ண கதா அப்படிங்கும்போது ஒரு தூய்மையான வைஷ்ணவர்கள், தூய்மையான பக்தர்கள், விதுரன் போன்றவர்கள், அர்ஜுனன் போன்றவர்கள், இது எங்களுக்கு இன்னும் திருப்தி தரவில்லை, இன்னும் நாங்க ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், கொடுங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. சோ கிருஷ்ண கதா அப்படிங்கும்போது அந்த பகவானை பற்றிய செய்திகள். அதுதான் இந்த ஸ்லோகத்திலையும் பாத்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்கிறான் அமிர்தம். அமிர்தம் என்றால் இட் இஸ் அ நெக்டர்ல அமிர்தம். அமிர்தா, அமிர்தம், சமஸ்கிருதம் தமிழ் பதங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. சோ தட் நெக்டர், அந்த என்ஜாய்மெண்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிற விஷயம்தான் இங்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. சோ இந்த கடைசி 3 ஸ்லோகங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கடைசி 3 ஸ்லோகங்கள்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அர்ஜுனனுடைய ஒரு ஆசைகள் தான். 16ல இருந்து 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா, 16, 17, 18ல பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்காக, 16ல பார்க்கும்போது அர்ஜுனன் ஆல்ரெடி ஹி இஸ் சாட்டிஸ்ஃபைடு, ஆல்ரெடி திருப்தி அடைந்தவர். இங்க பகவானை பற்றி கேட்கும்போது காரணம் என்ன அப்படின்னு ஆச்சாரியர் என்ன எழுதுறாங்க, பிரபுபாதர் பொருள் என்ன எழுதுறாங்கன்னா, மற்றவர்களுடைய பலனுக்காக. 17ல பார்க்கும்போது பௌதீகவாதிகளுடைய பலனுக்காக. காரணம் என்ன அப்படின்னா, பௌதீகவாதிகளுக்கும் பகவான் கிருஷ்ணரை பற்றி அவர் எப்படி ஒரு சாதாரண ரூபத்தில் துவாரகையில் ஒரு அரசனாக பல்வேறு செயல்களில் ஈடுபடுத்தி ஒரு முன்னுதாரணமாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அது இல்லாம தனிப்பட்ட முறையில் ஒரு விருப்பத்தில் அந்த நினைவுகள் அனைத்தும் என்னுடைய மனதில் இருந்து உங்களை தொடர்ந்து நான் மனதில் நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பலனுக்காகவும் அர்ஜுனன் அந்த மாதிரி கேட்கிறார். அதே போல கடைசியாக நம்ம பார்க்கிற இந்த 18வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, அந்த சுவையை மீண்டும் 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 நான் கேட்பதின் மூலமாக அந்த சுவை, அந்த வார்த்தையினுடைய இனிமை என்கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைதான். சோ இந்த ஸ்லோகத்துல அந்த மகிமைகளை பற்றி தெரிந்து கொண்டு லாஸ்ட் செட் ஆஃப் ஸ்லோகாஸ் அர்ஜுனா கேட்ட ஸ்லோகத்துல பகவானை பற்றி தெரிந்த விஷயங்கள் எல்லாமே. சோ இதோட அந்த பர்டிகுலர் செக்ஷன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் செக்ஷன் ஒரே ஃபுல் செட் ஆஃப்
19 42 வரைக்கும், அந்த 19 42 வரைக்கும் பகவான் கிருஷ்ணருடைய வைபவங்கள். அந்த பகவான் கிருஷ்ணருடைய வைபவங்கள் 19 42 வரைக்கும். இது நம்ம ஒரு குரூப் எக்ஸசைஸா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ண போறோம். நாளைக்கு ராமநவமி அப்படிங்கிறதுல நாளைக்கு கிளாஸ் கிடையாது நமக்கு. அதற்கு அடுத்த வாரம் நமக்கு கிளாஸ். ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு 19 42 வரைக்கும் படிச்சுட்டு வாங்க. தட் வில் பி a group exercise. 19 to 39 வரைக்கும், 40, 41, 42 I will take it separately. In the first 20 ஸ்லோகாஸ் it is only affluence of the Lord. அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு குரூப் டிஸ்கஷன் நம்ம பண்ண போறோம். பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த சாப்டரை நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். எப்படி டைம் போகுது அதுக்கு தகுந்த மாதிரி. பட் நாளைக்கு நமக்கு கிளாஸ் கிடையாது. 10.19 to 10.42 வரைக்கும் படிங்க. குரூப் எக்ஸசைஸ்ல 39 வரைக்கும் குரூப் எக்ஸசைஸ். 40, 41, 42 we will get an explanation separately, verse to verse explanation கிடைக்கும். Of course 19 to 39க்கும் I will explain summary of இது. நீங்க எல்லாமே படிச்சுட்டு நீங்க ஒவ்வொரு குரூப்பா நீங்க you are going to present. இது எல்லாமே பகவானுடைய அப்ளூவன்சஸ் எல்லாமே அவர் சொல்லிட்டே வராரு. So we will just get a collective ideas. அவ்வளவுதான். So with that we are ending today's session. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, ஏதாச்சும் நீங்க ஆட் பண்ணணும்.